श्रीशैलेशदियापात्रं दीपत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नहतयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणितनायनेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदीयैकसिन्धुः रामानुजस्य शरणं प्रपत्ये मातापिता युवतयगास्तनयाय भूदिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्तनकुलपते मकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रैकलं प्रणमाय मूर्धना भूतं धरस्य मकतात्तयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रविष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् काषाय शोभिकमनीय शिखानिवेशं दण्डद्वयोद्बलकरं विमलोपवीतं उद्यन्ति ये सनिभं पुल्लतद्भूतपुण्ड्रं रूपं तवास्ति यतिराज ईशोर्णमाग्र्ये. சுவாமி எம்பெருமானார் நம்முடைய சித்தாந்தத்தை எந்தவித குறையும் இல்லாமல் சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அந்த சாஸ்திரத்தை அனுகுணமாக இந்த சித்தாந்தத்தை நிர்மாணித்தார். அப்படி என்றால் அவர் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டார் என்ற அர்த்தம் அல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய சித்தாந்தம் தான். அந்த சித்தாந்தத்திலே சில குறைபாடுகள் இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். எந்த குறையும் இல்லை. இது வேதம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் இந்த சித்தாந்தம் தெரிவிக்கிறது என்பதை நன்கு பிரகாசப்படுத்தினார். அந்த பிரகாசப்படுத்தப்பட்ட அந்த விஷயத்தை இன்னும் சுலபமாக்கி நம் போன்றவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்த்தியோடு ஆசையோடு மிகவும் விருப்பத்தோடு கருணையோடு சுவாமி சோழசிம்மபுரம் ஜடியாச்சாரிய சுவாமியுடைய சத்சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமி யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். யதீந்திரனுடைய மதம் அப்படின்னா யதீந்திரனுடைய மதம் என்றால் யதீந்திரரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அல்ல. யதீந்திரரால் பிரகாசப்படுத்தப்பட்டது என்று அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த ஆச்சரியமான அந்த கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே 10 பகுதிகள் தெரிவிக்கப்பட்டது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அவதாரமாக சொல்லப்படுகிறது. 10 பகுதிகளா இருந்தாலும் தசாவதாரம் சொல்றோமோ அதே போல 10 அவதாரங்களை கூட 10 அவதாரம் தெரிவித்தார். பகவானுக்கும் 10 அவதாரங்கள். அதே போல ஆழ்வார்களும் 10 ஆழ்வார்கள். திருவாய்மொழியும் 10 10 அதை போல இந்த யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தமும் 10 அவதாரங்களோடு கூடியது. அதை 2 விதமாக பிரிக்கிறார்கள். பிரமாணம் என்றும் பிரமேயம் என்றும் பிரித்தார்கள். அத பிரமாணமாக பிரிக்கப்பட்டது 3 அவதாரங்கள். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று 3 பிரமாணங்கள் எடுத்தார். அவதாரங்கள் எடுத்தார் பிரமாணத்திலே. அதற்கு மேலே பிரமேயம், பிரமேயத்தில் 7 அவதாரங்களை எடுத்துக்கொண்டார். அந்த 7 அவதாரங்களிலே 2ஆக பிரித்தார். திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் அதை பிரித்தார். அதிலே திரவியத்துக்காக 6 அவதாரங்களும் அத்ரவியத்துக்காக கடைசியில் 1 அவதாரத்தையும் பிரித்தார். அந்த திரவியத்தையே மேலும் பிரித்தார். ஜடம் என்றும் அஜடம் என்றும் பிரித்தார் இல்லையா? அதாவது மொத்தம் திரவியத்தில் 6 அவதாரங்கள். அந்த 6 அவதாரங்களிலே 2 ஜடப்பொருள்கள். அந்த 2 ஜடப்பொருள் எது? பிரகிருதியும் காலமும். அதன் பிறகு சுத்த சத்துவம் என்று சொல்லக்கூடிய நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், ஜீவாத்மா, ஈஸ்வர சத்துவம். இந்த 4ம் அஜடம்னு பேரு. ஜடம் என்பது ஞானசூன்யமாக இருக்கக்கூடியது. அஜடம், அஜடம் என்பது சுத்த சத்துவம். தர்மபூத சுத்த சத்துவம் தான் நித்திய விபூதி. நித்திய விபூதி என்பது சுத்த சத்துவம். தர்மபூத ஞானம், நம்முடைய ஞானம் வெளிவருது பிரசரிக்கிறதுனோ அதுக்கு தர்மபூத ஞானம் வெளியது.
அதுக்கு ஜீவாத்மா, மேற்கொண்டு பரமாத்மா. இது அத்தனையும் அஜடன்னு பேரு. மேலும் இந்த அஜடத்தை ரெண்டா பிரிச்சார். பிரிக்கச்சே பராக் என்றும் பிரத்யக் என்றும் ரெண்டாக பிரிச்சார். அதுல சேதனம் என்னும் அச்சேதனம் என்னும் இரண்டு வகை பார்க்கப்பட்டது. பராக் என்பது பிறருக்கே ஒளி விடுவதாக இருக்கும். அப்பனா பிறருக்கு ஒளி விடுவதாக இருக்கக்கூடியது எது? தர்மபூத ஞானமும் நித்திய விபூதியாக இருக்கக்கூடிய சீவை குண்டமும் பராக்கு. பிரத்யக்காக இருக்கு தனக்கு ஒளி விடுவது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பிரத்யக்காக இருக்கிறது. சரி சுவாமி, இதுல நான் கிட்டத்தட்ட 8 அவதாரங்களை முடித்துவிட்டு 9வது அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர அவதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த அட்டவணை கையில இருந்ததுன்னா அங்க எடுத்து வச்சுருக்கோம். பிரமாணம், பிரமேயம் என்கிறதுல பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ சப்த பிரமாணம். பிரமேயத்துல திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் பிரித்தார். அதுல திரவியத்திலே ஜடம் என்றும் அஜடம் என்றும் பிரித்தார். அதுல ஜடத்திலே 2 எடுத்துட்டு போனோம். பிரகிருதி 24 தத்துவங்களாக இருக்கிற பிரகிருதிகள் பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கரிமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரூர் பிரகிருதி மானாங்கார மனங்கரணி 24 தத்துவங்கள். இது பிரகிருதின்னு பேர். அதற்கு மேற்கொண்டு கால தத்துவம், அதுவும் ஜடப்பொருள் தான். கால தத்துவத்துக்கு ஞானம் கிடையாது, ஆனா அதுவும் ஜடப்பொருள். அதற்கு அஜட பொருள். அஜட பொருளே 2ஆ பிரித்தால் பராக்கன்றம் பிரத்யக்கன்றம். அதுல பராக்கன்னா என்னது? நித்திய விபூதியும் தர்மபூத ஞானமும் பராக்கன்னு சொல்லப்படுகிறது. பராக்குங்கிற ஒரு நிலை என்ன வரும்னா, பராக்குன்னு சொன்னா தனக்கு அது தெரியாது, ஆனா பிறருக்கு அது காட்டும். அதான் பராக்குன்னு பேர். பிரத்யக்குன்னா தனக்கும் தெரியும் பிறருக்கும் தெரியும். அது என்ன சுவாமி? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தெரிகிறார். அதற்கு மேல ஜீவாத்மாவை 3ஆ பிரிச்சு பத்தாத்மா, நித்யாத்மா, முக்தாத்மான்னு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம அனுபவிக்க பெற்றோம். இதுல ஈஸ்வர தத்துவம் என்று சொல்லக்கூடிய பரமாத்மா தத்துவம் அது பிரத்யக்கு. அந்த பரமாத்மா தத்துவத்துல 5 நிலைகள் பரமாத்மாவுக்கு. விண்மீது இருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றிலிருந்தும் மறைந்துரைவாய் 5 நிலைகள். பரத்தம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்தம், அர்ச்சை என்று சொல்லக்கூடிய 5 நிலை இருக்கு இல்லையா? அந்த 5 நிலையை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அதுல பரத்தத்தை அனுபவிக்கப்பட்டோம். சிவை குண்டநாதன் இருக்கக்கூடிய நிலை பரத்தம். வியூகம், வியூகம் திருப்பார்கடல் வியூக வாசுதேவன். வியூக வாசுதேவன் தன்னை 4ஆக பிரித்து கொண்டு பிரத்யும்னன், அனிருத்தன், யூக வாசுதேவன் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகளே 4ஆ பிரிச்சுட்டு அவரேதான் என்ன பண்றாரு? சிருஷ்டி என்ன, ஸ்திதி என்ன, சம்ஹாரம் என்ன, 3ஐயும் அவர்தான் பண்றாரு. அது மட்டுமல்ல, நம்ம தோதச திருநாமங்கள் இருக்கணும். அந்த தோச திருமானங்கள்ல 3 பிரித்து கொண்டு 4 பேரும் 3 எடுத்துக்கிறாரு. நம்ம கடந்த காலட்சத்துல பார்த்தோம். இது வியூகத்துக்கு உண்டான நிலை. அடுத்து விபவம். விபவம்ன்றது ஆச்சரியமான அவதாரங்கள், ராமகிருஷ்ண அவதாரங்கள், எண்ணிறந்த அவதாரங்கள். ஜன்மம் பல செய்து வெளிப்பட்டு சங்குடி சக்கரம்பில் உண்மையுடைய உலக்கை ஒல்வால் தண்டு கொள்வோர் என்று நிறைய அவதாரங்கள். அப்படிப்பட்ட அவதாரங்கள் தான் விபவம்னு சொல்லப்படுகிறது. அந்த விபவத்தை அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமித்துவம் என்பது ஒவ்வொருத்தருடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைதான் அந்தர்யாமித்துவம். பகவான் நம்ம எங்க போனாலும் சரி, ஏதோ தவறு செய்வதற்காக போனாலும் கூடவே இருக்கார், நல்லது பண்ணாலும் கூடவே இருக்கார், நான் நரகத்துக்கு போனாலும் கூடவே இருக்கார், சொர்க்கத்துக்கு போனாலும் கூடவே இருக்கார். எந்த நிலையிலும் பகவான் நம்மை விட்டு பிரிவதே கிடையாது. அந்தர்யாமித்துவம். இது அந்தர்யாமித்தம். ஒவ்வொருத்தருடைய இதே கூட எழுந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்தர்யாமித்தம். அது எதுக்கு இருக்கு? அது இப்படிப்பட்ட ஜீவனா இருக்கார். ஆச்சரியமா தான் இதுக்குள்ளே உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறுதியிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறார். இது அந்தர்யாமித்தம். அடுத்து அர்ச்சை. அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்க ஆரம்பித்தோம். நாடியா எடுத்துன்னு விட்டுட்டோம். அர்ச்சாவதாரம்னா யாருக்கெல்லாம் அர்ச்சாவதாரத்தை பிரதிபக்தி இல்லையோ அவர்கள் மோட்சமே போக முடியாதுன்னு திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அர்ச்சாவதாரத்தை பிரதிபக்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த 4 நிலைகள் இருக்கு இல்லையா? பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, இந்த 4 நிலைகளுமே நம்ம சரணாகதி பண்ண முடியுமான்னா, ஆழ்வார்கள் சரணாகதி பண்ணது
சமாதியில் தான் சரணாதியை தவிர ஆழ்வாரோட சரணாகதியெல்லாம் இந்த 4 நிலையிலும் கிடையாது. சீவைகுரு சரணாதி பண்ண முடியுமா சுவாமின்னா அந்நில் தான் அங்க போக முடியும். சரி சுவாமி, வியூகம் என்று சொல்லக்கூடிய திருப்பார்கள் எங்க இருக்குன்னு தெரியலையே, எங்க இருக்குன்னு எப்படி பண்றது? சரி சுவாமி, அந்தரியாமைத்தன் என்னுடைய இதய கவனத்துக்குள்ளே இருக்காருன்னா அஷ்டாங்க யோகம் தெரியணும். முதல்ல நாமெல்லாம் ரிஷிகள் இல்லை. ரெண்டாவது நம்முடைய சுரூபத்துக்கு விருத்தம் அது, அதான் அதுவும் கூடாது. இல்லையே சுவாமி, அவதாரங்கள் இருக்கே சுவாமி, நேர நம்ம ஊர்லயே வந்து பறந்து இருக்காரு அப்படின்னா அந்த காலத்துல நம்ம இல்லையே. அந்த காலத்துல நம்ம இருந்தாதுன அப்ப பரத்துவம் பிரயோஜனப்படாது, வியூகம் பிரயோஜனப்படாது, விபவம் பிரயோஜனப்படாது, அதே போல அந்தரியாமைத்துவம் பிரயோஜனப்படாது. அப்ப அர்ச்சையில் தான் நாம சரணாகதியை பண்ண முடியும். இதைத்தான் திருவங்கையாழ்வார்த்தருடைய திருக்குறந்தாண்டத்தில் தெரிவிக்கிறார். பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திருதங்கன்னும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இது என்னன்னா, உனக்கு திவ்ய தேசத்துல பிராபண்யம் இல்லைன்னா நீ மோட்சத்துக்கு போகவே முடியாதுன்னு தெரிவிக்கிறார். இது திருவங்கியாவிடையே. அது மாத்திரம் இல்ல, எல்லா ஆழ்வார்களும் எல்லா ஆச்சாரர்களும் ஒரு மிடராக ஏற்றுக்கொண்டதே எதுன்னா திவ்ய தேசத்தில் கைங்கரியம். இதைத்தான் பராசர பட்டர் தெரிவிக்கிறார். குடிக்குஞ்சேஷு ரங்கேஸ்வரகா, குடிக்குஞ்சேஷு ரங்கேஸ்வரகா, எங்கேயோ மலைகளிலோ மலை தாழ்வரைகளிலோ புதரிலோ எங்கேயோ எங்களுக்கெல்லாம் பகவான் இருக்காரனோ, நம்முடைய கிரகத்திலே இருக்காரு, வீட்டுல எடுத்துட்டு இருக்காருனே. திவ்ய தேசங்கள் இருக்கட்டும், ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு உண்டான நிலை வேறு. ஏன்னா திவ்ய தேசங்கள் ஆழ்வாருடைய மங்களாசாசன திவ்ய தேசம், ஆழ்வாருடைய மங்களாசாசனம் திவ்ய தேசமா இருக்கிறதால அது உயர்த்தியா இருக்கு சுவாமி, அங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஒண்ணுமிட நம்ம ஆத்திலேயே இருக்காரு பெருமாள், ஆத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காரோ. திவ்ய தேசத்தில் இருக்கிறதுனா அது இருக்கட்டும் சுவாமி. நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் புதுசா ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோ, யாரும் தவறான நினைக்க வேண்டாம். வீடு கட்டிட்டு இருக்கான்னா எத்தனை மாடி, எத்தனை உள்ளு, எத்தனை, இது ஒரு 4 பெட்ரூமு 5 பெட்ரூமு, இது உள்ள வரத்துக்கு உண்டான இது வரவேற்பு அறை, என்னென்ன அறைகள் உண்டோ கிட்டத்தட்ட 10-15 அறைகள் வச்சுட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரும் தனியா வச்சுட்டு இருக்கா. இந்த பாருங்க, ஒரு சுவாமி அரிஷன் போய் காமிக்கிறாரு, இந்த பாருங்க சுவாமி, இங்க இது இருக்கு, இங்க இது இருக்கு, இங்க இது இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். பெருமாள் எங்க இருக்காருன்னு கேட்டோம். அதுவும் பெருமாள் நிறைய இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நேரா தான் தனிக பண்ற இடத்துக்கு அடுத்து அழைச்சிட்டு போனார். அங்க நிறைய அலமாரி இருக்கு. இந்த பக்கம் ஒரு அலமாரியில, ஒரு அலமாரிக்கு 4 தட்டு இருக்கு. அதுல மேல் தட்டுல உப்பு மிளகாலாம் வச்சிருக்கான், கீழ்த்தட்டுல அதுக்குண்டான வடம் மத்தல் இதெல்லாம் வச்சிருக்கா, நடுத்தட்டுல பூர்த்தியா பெருமாள் பூர்த்திட்டேன். நடுத்தட்டு பூர்த்தியா பெருமாள் பூர்த்தி என்னமா ஏற்றிருக்காரு பாருங்கோ, அதை பூர்த்தியா கொடுத்தேன்னு. ஆனா அங்கிருந்து அவர் கிளம்புறதே இல்லை. இங்கதான் கொடுத்துருக்கானே, உள்ளு நிறைய ரூம்ஸ் நிறைய கட்டி வச்சிருக்கானோ, எனக்குன்னு ஏதாவது ரூம் கொடுத்துருக்கான, கொடுக்கலையேன்னு கவலைப்பட்டு கொண்டு அங்கிருந்து கிளம்பி போறாருன்னா கிளம்புறதே இல்லை. கிளம்புறது இல்லாத மட்டும் இல்லை, இவர் என்ன கொடுக்குறாரோ அது கொடுக்குறா என்ற அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருக்கேன். என்ன கொடுக்குறாரோ அதை ஏத்துக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என்ன திரவியமோ, நம்ம எந்த திரவியம் கொடுக்குறோமோ அதனால ஒரு விக்கிரகம் ஏற்படுது. தமறு வந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமறு வந்தது எப்பேர் மற்ற பேர். இவர் எந்த திரவியத்தை கொண்டு இவன் விக்கிரகம் பண்ணானோ அந்த திரவியத்திலேயே தன்னுடைய பூர்ணமான அப்ராகிருதமான திருமேனியை வைக்கிறான், தெரிவிக்கிறது சாஸ்திரம். அப்படி இருக்கச்சே அங்கிட்டு கொண்டு இருக்கிறானோ, இவரை வீட்டை கூட்டிட்டு போயிடுறாரு. எங்கேயோ கேளிக்கைக்கோ எங்கேயோ போயிடுறானோ, போனாலும் அவர் அங்கேயே இருக்காரு, அங்கேயே இருக்காரு. என்ன சுவாமி கூட்டிட்டு போயிட்டாரு, உங்களுக்கு ஒன்றும் பண்ணலையான்னா, எனக்காக தான் புஷ்பம் வாங்க போயிருக்காரு, எனக்காக தான் தலிகை பண்றதுக்காக தான் கரிகா வாங்க போயிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானே தவிர, இதை நினைக்கச்சது பராசர பண்ற தெரிகிறது. இதை நினைக்கச்சது என்னோட உள்ளம் முருகுறது உதவிட்டார், என் உள்ளம் முருகுகிறது என்றாரு. ஏன்னா அவரெல்லாம் உள்ளகெல்லாம் உருகவே உருகாது, இருந்தாலும் அவருடைய உள்ளமே உருகுகிறது என்றான்னு அர்த்தம்னா அந்த அளவுக்கு சௌலபியம் சௌசீல்யம் எளிமையாக தான் பின்னானான் வணங்கும் சோதி திருமூடி கலத்தானாய் முதலானானே அப்படின்னு இருக்காரனோ. அது மட்டும் இல்ல, சாமான்யமா திவ்ய தேசங்கள்ல போனோம்னா அந்த திவ்ய தேசத்தை அன்னைக்கு என்ன கொடுக்குறாரோ அதுதான் சாப்பிடுறது. நம்ம ஆத்து பெருமாளே நீங்க புளியோரை சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருப்பார், நாம இன்னைக்கு சக்கரமங்கள் கொடுக்குறோம், நீ கொடுக்கறையும் சாப்பிட்றேன். இன்னைக்கு சுண்டல் தான் இருக்கு சாப்பிடுங்க, இன்னைக்கு வெறும் தீர்த்தம் தான். அடி இந்த தீர்த்தம் தான் சொன்னேன்றபடியால் தீர்த்தம் கூட கொடுக்கலாம் போடுங்க, தீர்த்தம் கொடுக்கலாம், ஆனா தீர்த்தமும் கொடுக்கலாம் சொன்னேனே தவிர தீர்த்தத்தோட நிறுத்தணும்னு அர்த்தம் இல்லை. என்ன புரிஞ்சுக்கோ, ஏதாவது பிரசாதம் கண்ட்ரோல பண்ணி ஆகணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு தீர்த்தம் தானா, தீர்த்தம் தானா, சரி பரவாயில்ல,
அப்படின்னு அதுக்கும் விசாம இருக்கா இல்லையா? இதுதான் இதுதான் ஆச்சரியமா தெரிவிக்கிறாங்க ஸ்ரீவச்சன பூஷணத்துல. இதிலே பிரபக்தி பண்ணும் அதிகாரிகள் மூவர். குணபூர்த்தி இருக்கும் இடத்துக்கு தான் பிரபக்திக்கு விஷயம் தெரிகிறார். அப்ப அந்த குணபூர்த்தி எங்க இருக்குன்னா அச்சையில தான் குணபூர்த்தி இருக்கு. குணபூர்த்தி இருக்க விஷயம் தான் பிரபக்திக்கு அப்படி தெரிவிக்கிறா இல்லையா? ஏன்னா பிரபக்தி மட்டும் இது இருந்துட்டா போறாது. குணபூர்த்தின யார் ஒருத்தர் சுலபனோ அவர்களுக்கு சரணாகதியே பண்ண முடியும். சுலபனா இருக்கிறவன்ட்டு தான் சரணாகதியே பண்ண. அதனால்தான் ஆழ்வார்கள் பரத்வத்தில் சரணாகதி பண்ணாலா? இல்ல. வியூகத்தில் சரணாகதி பண்ணாலா? இல்ல. விபத்தில் சரணாகதி பண்ணாலா? இல்ல. அந்தரியாம இருக்கே சுவாமி. அப்ப அச்சையில தான் சரணாகதி பண்ணியிருக்கார். ஆழ்வார் 5 சரணாகதி பண்ணார். என்ன நோற்ற நோன்பிலேன் 6வது மானை நோக்க நல்லி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அகலகில்லே நிறையுண்டு 5 சரணாகதி. நம்மாழ்வார் 5 சரணாகதி. திருமங்கை ஆழ்வார் 10 சரணாகதி. எல்லாமே அச்சையில தான். ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு என்னன்னா, இவர் கிருஷ்ணாவதாரத்தை சரணாகதி பண்ணியிருக்கார். யாரே சுவாமி நம்மாழ்வார் 5ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி பிறந்தவாறும் வறந்தவாறும் பெரிய பாரதம். ஆனா அந்த சரணாகதி மோட்சத்துக்காக இல்ல, உன்னை நன்னா அனுபவிக்கணும். அனுபவிக்கணும்னா உன்னை சேவிச்சவனு என்னுடைய உள்ளம் உருகி போறது, அது உருகாம திடமா இருக்கணுமோனோ, அதற்காக அந்த சரணாகதி. ஆக நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலம் இனி உன்னை விட்டொன்றும் ஆற்ற கிற்கின்றிலேன் அரவினனை அம்மானே சேற்றுத்தாமரை சன்னலூடு மலர் சிறிவர மங்கள நகர் வீட்டிருந்த என்றால் உனக்கு மிகையல்லேன் என வானமாமலத்தை பெருமானது சரணாகதி பண்ணினார். ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தால் உனக்கோர் கைமாறு நானுண்டிலேன் எனது ஆவியும் உனதேன் தெரிவித்தார். அதுக்கு அடுத்தபடியா திருக்குழந்தை ஆரா அமுதே அடியேருடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே கலைவாய் துன்பம் கலையாதுவாய் கலகன் மற்றிலே கலைவாய் நேமி படையா குழந்தை கிடந்த மாமாயா. அது மட்டும் இல்ல, கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருபூஷரகோபன் உழையன்பின் பேச்சு மலையோடு அவலை உயிருண்டான். கடல்கள் அவையே அந்த திருவடியே சரணாக கொண்ட குருபூஷரகோபன் திருக்குடந்திர சரணாதி பண்ணார். அதற்கு மேல திருவல்லவாழ் ஆச்சரியமான திவ்யதேசம். அந்த திருவல்லவாழ் திவ்யதேசத்திலே மானை நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெலிய வானார் வன்பமுகம் மதுமல்லிகை கமழும் தேனார் சோலைகள் சூ திருவல்லவாழ் உடையும் கோணானை பண்ணார். அடுத்து 4வது சரணாகதி தான் கிருஷ்ணாவதாரத்தில் சொன்னேன். அடுத்து 5வது சரணாகதி திருவேங்கடமடியானத்திலே அகல இல்லேன் இளையமென்னு அலர்மேல் வந்த உரமார்பா நிகரில் புகழார் உலகமூன்புடியா என்னையாழ்வானே நிகரில்லமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு திருவேங்கடோட சரணாகதி பண்ணார். அதே போல திருவங்கை ஆழ்வார் திருவெல்லக்குளத்தண்ணாம், திருவெல்லக்குளம் ஆச்சரியமான திவ்ய அண்ணன் பெருமான பேரு திருவெல்லக்குளத்தண்ணாம் அப்படின்னு அடியேன் இடரை கலையாயன்னு சொல்லி திருவெல்லக்குளத்திலே சரணாகதி பண்ணார். அதற்கு மேல திருக்காவலம்பாடி ஆச்சரியமான பக்கத்திலே இருக்கு திருக்காவலம்பாடி, அந்த கண்ணனிடத்திலே சரணாகதி பண்ணார். அதுக்கு மேற்கொண்டு திருவேங்கடமடியாண்டே சரணாகதி பண்ணார். அதுக்கு திருவெண்ணகர் அப்பன் தன்வப்பார் இல்லப்பன் நம்மாழ்வா சாதித்தா போல திருவெண்ணகருக்கு சரணாகதி பண்ணார். வேண்டேன் மனை வாழ்க்கை திருவெண்ணகர் மேயவனே அப்படின்னு திருவெண்ணகர் அப்பனோட சரணாகதி 10 சரணாகதி திருவங்கியாழ்வா பண்ணார் இல்லையா? ஆக இவர்கள் அத்தனை பேரும் காட்டுறது என்ன? அர்ச்சை என்பது சுலபமாக இருக்கிறது, எளியவனாக இருக்கான். ஏன்னா இந்த அர்ச்சையில பிராபண்யத்தோடு இருந்தாதான் ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்க முடியும். அதனால் இவபவதாரம் ரொம்ப நன்னாதான் இருக்கு. இவபவம் நன்னாதாங்க, அவதாரங்க நன்னாதான் சுவாமி இருக்கு. ஆனா மதுரைக்கு போகணும், அயோத்திக்கு போகணும், போக முடியுமான்னா போயிடலாம். இந்த காலத்துல நீங்க நிறைய பேர் நிறைய வசதிகள்லாம் இருக்கு, போயிடலாம். ஆனா அது திரேதா யுகமா இருக்கணும், இல்ல துவாபர யுகமா இருக்கணுமே. அப்பதானே கண்ணனுடைய அவதாரம் ராமனுடைய அவதாரமா? அது முடியுமான்னா அது முடியாது, அது நடக்கவே நடக்காது, 2 பேரும் நடக்காது. அங்க போகிறது போயிடலாம். கிருஷ்ணாவதாரம் நடந்த இடத்துக்கு மதுரா பட்டணத்துக்கு போயிடலாம். அதே ராமாவதாரம் நடந்த இடமாக இருக்கக்கூடிய அயோத்தி பட்டணத்துக்கு போயிடலாம். ஆனா துவாபரயுகம் திரும்பி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அதே போல திரேதாயுகம் திரும்பி கொண்டு வர முடியுமானா அது நடக்காது. அப்ப தேசத்தாலோ காலத்தாலோ தள்ளி போயிடுத்தணும். அதனால தேசத்தாலும் காலத்தாலும் எது தள்ளிடுதுன்னா, இப்ப நினைச்சாலும் திருவள்ளிக்கிழமை சேர்க்கலாம். இப்ப நினைச்சா ஒரு நேர காஞ்சிபுரம் தேவ பெருமாள் ஆச்சரியமா பெருமாள் அந்த பெருமாளை சேவிக்கலாம். இப்ப நினைச்சாலும் நேர திருவரங்கனால் சேவிக்கலாமோ? அப்படி ஆசிரியனுக்கு
பிடித்திருக்கக்கூடிய திரவியத்தை ஏற்றுக்கொண்டு அது எந்த திருமேனியோ அந்த திருமேனியை ஏத்துக்கிறானோ தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. நான் இன்னைக்கு வராகனா சேவிக்கணும், அதுக்கு தகுந்த ராகனா இருக்கார். அதே போல இன்னைக்கு ஒன்றுமில்ல ராமபிரானா சேவிக்கணும் இருக்கார். அதே போல கண்ணனா சேவிக்கணும் அதுவும் இருக்காரணும். நீ எந்த திருமேனியை ஏற்றுக்கொண்டு விருப்பப்படுறியோ அதுக்கு தகுந்த விருப்பத்தோடு அந்த சரீரத்தை பகவான் எடுத்துக்கிறாரணும். அது மட்டும் இல்ல, அந்த விருப்பப்பட்ட சரீரத்துல நாம என்ன பண்றோம், தங்கம் அநேகமா இருக்காது, வெள்ளி கொஞ்சம் இருக்கும், எல்லாமே பித்தளையும் செம்பும் தான் நிறைய இருக்கும். பித்தளை, செம்பு, தங்கம், வெள்ளி இதெல்லாம் சேர்த்து ஒரு பஞ்ச திருமேனி அது சொல்றாரணும். அந்த மாதிரி அந்த திருமேனி இருந்தாலும் அந்த திருமேனிக்குள்ள தன்னுடைய அப்ராகிருதமான திவ்ய திருமேனி அதுக்குள்ள வைக்கிறாரணும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் கொடுத்த வெள்ளி, நான் கொடுத்த செம்பு, நான் கொடுத்த பித்தளை, நான் கொடுத்த திரவியங்கள், அந்த திரவியத்தால் பண்ணப்பட்ட அந்த திரவியத்துக்குள்ளே தன்னுடைய அப்ராகிருதமான திருமேனியை கொண்டு அதுக்குள்ள வைக்கிறார். நாம பண்ணல, அது பகவான் தான் பண்றாரு. அப்புறம் திருவிக்கிறார் இல்லையா? அப்ப நாம் கொடுத்த திரவியமாதனம் அந்த திரவியத்தை தான் ஆச்சரியமா எடுத்துக்கிறானோ அதுதான் திருவிக்கிற. அப்ப அது மட்டும், அது எடுத்துனது மட்டும் இல்ல, நாம் தான் இதுல வந்திருக்கேன், என்னுடைய திவ்யமான அப்ராகிருதமான திவ்யமான திருமேனி நான் தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன், என்னுடைய விருப்பப்படிதான் நான் இருப்பேன். பகவான் சொல்றதே இல்லையா, அர்ச்சக பராதீனகா அகிலாஸ்மதிகி. அர்ச்சகர் என்ன சொல்றாரு அது பிரகாரம் இருக்காரு. அது மட்டும் இல்ல, அர்ச்சகர் கொஞ்சம் நடத்தினார் வச்சுக்கேன், இந்த இடத்துல இங்க ஒரு பலகை இருக்கு, திருமஞ்சன பேரி, அந்த திருமஞ்சன பேரில் வேலை பண்ணிட்டார், வேலை பண்ணிட்டு அங்கேயே அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். இல்ல எனக்கு தனியா தொட்டி வேணும், தொட்டியில தான் நான் போய் உட்காரணும்னா அவரே போய் உட்கார முடியுமான்னா முடியாது. அதையும் அர்ச்சகர் பண்ணாதான் உண்டே தவிர ஒண்ணு சில சிவிதேசலாம் முறைன்னா திருமண் காப்பு அப்படி கலைஞ்சிருக்கும், திலகம் அப்படி கலைஞ்சிருக்கும். கலைஞ்சிருக்க சுவாமி நாமே சில வஸ்திரங்கள் சரியா இல்லைன்னா உடனே சரி பண்ணிக்கிறோமோ, அதுவும் முக்கியமா ஸ்ரீகள்லாம் சரியா இல்லைன்னா சரி பண்ணிக்கிறாளனோ. அந்த மாதிரி அவரு திருமண் காப்பு சரியா இல்லை, என்னுடைய திருவாவணம் எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு, சரி பண்ணிக்கிறேன்னு சரி பண்ணிக்கிறாருன்னா யத்தியம் பண்ணிக்கிறது. அர்ச்சகர் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. அர்ச்சக பராதீனக அகிலாஸ்பத்திகே, அர்ச்சகனுக்கு அதீனப்பட்டுதான் நித்தியமே ஸ்நானமே. திருமஞ்சனாலே அர்ச்சகனுக்கு அதீனப்பட்டுதான். அது மட்டும் இல்ல, அவன் நகரன்னால விட சாதாரணமா சில திவ்ய தேசம் பெருமாள் ரொம்ப பலிஷ்டனா இருக்கும். 3 பேராது வேணும், 3 சுவாமிகளால் வேணும். அந்த 3 சுவாமிகள், அதுவும் கைத்தல சேவை, திருக்கைத்தல சேவைன்னா 3 சுவாமிகள் 4 சுவாமிகள் வந்தா தான் ஏழை பண்ண முடியும் இல்லையா? சரி சுவாமி ஏழை பண்ணியாச்சே, நடுவில் விட்டுட்டு போகணும்னா போக முடியாது, விட்டுட்டு போக முடியும்னா போய் எங்கேயும் போக முடியாது, அங்கேதான் இருந்து காத்துக்கிறா இல்லையா? அப்ப ஒண்ணு விட நாம அப்படியே தோழி பிரியான தலை பண்ணிட்டு வரும், கொஞ்சம் அப்படி அப்படி அசைஞ்சுட்டு வச்சுக்கேன், அசைகிறது நான் ஜாகிரதையா இருக்கு நம்ம எதிர்பார்னா கீழே விழுந்தா அவ்வளவுதான். அதுக்கும் அவன் ஏதாவது பாத்துக்கிறான்னா ஒண்ணு, தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள முடியாமல் தன்னுடைய சுவாதந்திரியத்தையும் தனக்கு இருக்கக்கூடிய நிலையும் குலைத்து கொண்டு அர்ச்சா திருமையில் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருக்கு தன்னுடைய வஸ்திரத்திலேயோ தனக்கு பக்கத்திலேயோ நெருப்பு ஏதாவது வந்து விட்டோன்னா, ஐயோ நெருப்பு வந்துருத்தே, நான் பக்கத்துல போனமே, என்ன அணைக்கணுமே, ஏதா பண்றாரோ ஒண்ணும் பண்ண மாட்டார். யாரு என்ன பண்ணாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா பக்கத்துல வந்து திருடிட்டு இருக்கான், வட்டுல வெள்ளி வட்டில் திருடிட்டு இருக்கானோ, திருடிட்டு இருக்கான சுவாமி நடவடிக்கை எடுக்கப்படாதான் உனக்கு கையில ஒரு போடு போட்டு எதுக்கு திருடிட்டு இருக்க, திருடாத அப்படின்னு சொல்ல போனோம், பேசாம பார்த்துட்டே இருக்காரு. யார் திருடினாலும் பார்த்துட்டே இருக்காரு. அது மட்டும் இல்ல, நீங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் என்ன பிரசாதமோ அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இங்க அர்ச்சகர் என்ன பண்றாருன்னா ஆகம சாஸ்திரபரம் மாத்தி கூட பண்ணலாம், அதுக்கும் பேசாம இருந்துட்டு இருக்காரு இல்லையா? அதுக்கு மேல அவருடைய திருமேனி மேலேயே நிறைய கரப்பாம்பூச்சி போடுறது, ஈ எறும்பு இதெல்லாம் போடுறது போட்டு இருக்காச்சே. அவர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா? நம்ம சில பேர் என்ன நினைக்கிறா, என்ன சுவாமி சரியா மெயின்டைன் பண்ணல போட்டிருக்கு, விக்கிரகத்துல ஈ எறும்பு எல்லாம் போயிட்டு இருக்கு, அது கரப்பாம்பூச்சி. பகவான் நினைக்கிறதுனா நம்ம குழந்தைகள் நம்ம திருமேனி மேல போயிட்டு இருக்கு, நம்முடைய குழந்தைகள் நம்முடைய திருமேனி மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காரோ. ஏன் இப்படிப்பட்ட நிலையிலே அப்படிப்பட்ட பகவான் அர்ச்சா பகவான் கிராமத்திலேயோ அதே போல மலையிலோ மலை தாழ்வரைகளோ எங்கெங்கோ நதிக்கரையிலையோ எங்கெங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் இது பண்ணிட்ட அநேகமா நதிக்கரையிலும் சைன திருக்கோலம் தான் இருக்கும். நதி காவேரி தீரம்னா சைன திருக்கோலம், சைன திருக்கோலமா இருக்கு. மலையன்னா நின்ன திருக்கோலம், வீட்டு இருந்த திருக்கோலமா இருக்காரு.
அந்தந்த திருக்கோலத்துல இருக்கார். அதுவும் காடாவே இருக்கார். ஒரு பெருமாள் காடாவே இருக்காரா சுவாமினா நைமிசாரண்யம். நைமிசாரண்யத்துல ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம் நைமிசாரண்யம். அங்க காடுதான். அந்த காட்டாவே நைமிசாரண்யம் இருக்கார். ஒரு இடத்துல ஜலமாவே இருக்கார். புஷ்கரம், புஷ்கரத்துல ஜலமாவே இருக்கார். அது மட்டும் இல்ல, தானே தன்னை தானம் பண்ணி கொண்ட ஒரு நிலையிலே பத்ரிகாசிரமத்தில் எழுதிருக்காரணும். பத்ரிகாசிரமத்துல தானே தன்னை தியானம் பண்ணக்கூடிய பத்ரிகள் இருக்கார். முக்தி அடிக்கக்கூடியவர் இருக்கார் முக்திநாத்ல. என்னென்ன திவிதேசங்கள். அந்தந்த திவிதேசத்துல அர்ச்சா திருமேனியா இருக்காரு. அது மட்டும் இல்ல, தானே ராஜ்யத்தை பரிபாலிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே அயோத்தியில சேவை சாய்க்கிறார். அதே போல துவாரகையில சேவை சாய்க்கிறார். அதே போல ஒருத்தருக்கு என்னென்ன உருவத்துல ஆசைப்படுறாரோ அத்தனை எடுத்திருந்து அந்த உருவத்தோடு சேவை சாய்க்கிறாரோ. ஏன் இத்தனை உருவம்னா, எந்த உருவம் அவனுக்கு பிடித்திருக்கோ அந்த உருவத்தோடு என்ன சேவித்து தான் நற்கதி அடைய மாட்டானா என்பதற்காகவே என்னென்ன உண்டோ அந்தந்த நிலையை தெரிவிக்கிறார். அதுல மட்டும் இல்ல, அர்ச்சையை 4 விதமா சொல்லப்படுறது. அர்ச்சையை 4 விதமா சொல்லப்படுது. ஸ்வயம் வியக்த கஷேத்திரம், தெய்வத்தால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டது, ரிஷிகளால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டது, மனுஷர்களால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டது அப்படின்னு 4 விதமாக அர்ச்சா திருமேனி சொல்லுகிறார். அதுல தெய்வத்தால் ஸ்வயம் வியக்த கஷேத்திரம். ஸ்வயம் வியக்த கஷேத்திரம் எது? வானமாமலை. எதனை பார்த்தோம்? வானமாமலை ஆச்சரியமான திவ்யதேசம். வானமாமலை 4 நேரில் சொல்லுவாத அப்படிப்பட்ட திவ்யதேசம். வானமாமலையே அடியேன் தொழ வந்தொருளேன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். வானமாமலை திவ்யதேசம். அது திருவரங்கநாதன். அப்படிப்பட்ட திருவரங்கநாதன் ஸ்வயம்பக்த கஷேத்திரம். ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீமுஷ்ணம் ஆச்சரியமான திவ்யதேசம். அப்ப ஸ்ரீமுஷ்ணம் ஸ்வயம்பக்த கஷேத்திரம். திரிவேங்கடமுடையான் ஸ்வயம்பக்த கஷேத்திரம். நைமிசாரண்யம் ஸ்வயம்பக்த கஷேத்திரம். இது வானமாமலை, திருவரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருவேங்கடம் இதெல்லாம் தெற்கு பக்கம் இருக்கு. அதுக்கு மேல இன்னொரு இந்த 4 தெற்கு பக்கம் இருக்கு. இன்னொரு 4 வடக்கு பக்கம் இருக்கு. நைமிசாரண்யம், நைமிசாரண்யம், புஷ்கரம், பத்ரி, முக்திநாத் இதெல்லாம் ஸ்வயம்பக்த கஷேத்திரம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் அப்ப தெய்வங்களால ஏறி அருளப்பட்டது, சித்த புருஷர்களால ஏறப்பட்டது, மனுஷர்களால ஏறி அருளப்பட்டது, ஸ்வயமா வந்தது. 4 விதமான அர்ச்சா திருமேனி. அந்த 4 விதம் தெரிவிக்கிறார் இல்லையா? அது மட்டும் இல்ல, கண்ணனே பகவானே தன்னை ஆராதித்த இடம் உண்டான உண்டு. ராமன் பகவானை ஆராதித்திருக்கார், கண்ணனும் பகவானை ஆராதித்தார். கண்ணன் ஆராதித்த பெருமாள் யாரு? ராமப்பிரியன். இன்னைக்கு சேவை சாய்க்கிறோம் ஞான மண்டபத்தில. எப்படிப்பட்ட சேவை? குருநாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்தித்து சொல்லி எதிகிரி நாச்சியார் சமந்த செல்வநாராயண பெருமாள். அந்த செல்வநாராயண பெருமாள் ஆராதனை பண்ணதே கண்ணனம் பெருமான் தான். அந்த கண்ணனம் பெருமானுக்கு அப்ப ஆராதனை ராமப்பிரியன்னு பேரு. அப்படிப்பட்ட ராமாவதாரத்தை போல இன்னைக்கு ராமாவதாரத்துல ராம ஆராதனை பண்ணியிருக்காரு. பெரிய பெருமாள் இருக்காரு, பெரிய பெருமாள் இருக்காரு. அந்த பெரிய பெருமாள் ஆராதனை பண்ணப்பட்டது ராமனே. அப்படி பிரசித்தமான அவதாரங்களே ஆராதனம் பண்ண அளவுக்கு அர்ச்சைக்கு பெருமை. எப்படிப்பட்ட அந்த அவதாரங்க காலத்திலே அர்ச்சாவதாரத்துக்கு ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமை அர்ச்சாவதாரத்துக்கு உண்டு. அந்த மாதிரி விபவத்துக்கு உண்டான, அதே மாதிரி இதுக்கு பரத்துவத்துக்கு உண்டா. பரத்துவத்து எங்க சுவாமி இருக்கும்? எங்க இருக்கு? அது எங்கேயா வருமானம் வராது. அது அங்கேயேதான் இருக்கப்படுது. அது வரப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விபவத்துக்கு உண்டா, வியூகத்துக்கு உண்டா. ஆனா அர்ச்சைக்கு தான் எந்த பகவான் அவதாரம் பண்ணாரோ அந்த பகவானாலேயே ஆராதிக்கப்பட்ட பெருமாள் ராமப்பிரியன் என்றும் பெரிய பெருமாள் என்றும் சொல்லுகிறோமோ. அப்படிப்பட்ட ஆராதன பெருமாள் தெரிவிக்கிறார். அதே மாதிரி அயோத்தியா வாசிகள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அயோத்தியெல்லாம் சர்வாம் தேவான் நமஸ்யந்தி. அவெல்லாம் ராமாவதாரத்துல அர்ச்சா திருமேனி உண்டான்னு கேட்கிறாதீங்க. இது ராமாவதாரம் திரேதாயுகம். கிருத்தயுகத்திலே அர்ச்சா திருமேனி உண்டு. கிருத்தயுகத்திலேயே அர்ச்சா திருமேனி உண்டு. ராமாவதார அர்ச்சா திருமேனி எல்லா கோயிலும் உண்டு. அவ கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவாங்களாம். எங்க? அந்த ராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய பௌரஜனங்கள் எல்லாம் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்களாம். என்னன்னு அர்ச்சனை பண்ணுவானா? ராமனுக்கு அர்ச்சனை பண்ணுவோன்னு. ராமனுக்கு அர்ச்சனை பண்ணுவனா? ராமன் பெயர் என்று சொல்லி, ராமன் தான் ராஜா, அந்த ராஜாவுக்கு அர்ச்சனை பண்ணுவோன்னு யார்கிட்ட சொல்லுவா? அங்க வராக பெருமாள் எழுதிருப்பார். வராக பெருமாள். அந்த வராக பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆக 5 நிலைகளிலும் என்ன பாருங்க,
5 நிலைகளும் அர்ச்சா திருமேனி 5 நிலைகள்ல முதல் யுகத்திலும் உண்டு. நல்லா பாருங்க, 5 நிலைகளும் முதல் யுகத்திலையும் உண்டு. 5 நிலைகள்னா பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்யம் என்ன, அர்ச்சை என்ன, இதுலயும் உண்டு. ஆனா இந்த 5 நிலைகள் உண்டுன்னு சொன்னமானோ அந்த 5 நிலைகளும் என்னது லக்ஷ்மி விசிஷ்டனாகத்தான் பகவான் இருப்பார். ஏன் லக்ஷ்மி விசிஷ்டனா இருக்குன்னா நாம என்ன தோணும்னா சுவாமி பகவான் சிவன் நாராயணன் இருக்கார், அவர் நாராயண் பிரம்மச்சாரி நாராயணா இருப்பார், ஸ்ரீமன் நாராயணன் இருக்க மாட்டார் அப்படின்னு தோணுமோ? அப்படி கிடையாது. எங்க பகவான் இருந்தாலும் கூடவே பிராட்டி கூடவே உண்டு. பிராட்டி அகலகில்லேன் இறைவன் அலர்மேல் மங்கு உரைமார்பன்னு பிராட்டி இல்லாத ஒரு இடமே கிடையாது. அப்படி பிராட்டி இல்லாத நிலையில் இருக்கணும், அதுதான் தெரிவிக்கிறார். 5 நிலையிலும் லக்ஷ்மி விசிஷ்டனாகத்தான் பகவான் இருப்பார். ஏன் அந்தர்யாமியாக இருக்கும் போது கூட லக்ஷ்மி விசிஷ்டனாக தான் இருக்கார். அந்தர்யாமியா இருக்கும்போது பிரம்மச்சாரியா இருந்தாலும் வாமன பகவான் பிரம்மச்சாரியா இருக்கும்போது கூட பிராட்டி ஏழு இருந்தாலும் உடனே பாவனன் பிரார்த்திக்கிறாருமா, ஏ தேவி நீ கிளம்பி போலாமே, நான் இப்ப பிக்ஷத்துக்காக போயிட்டு இருக்கேன், இது கூடவே நான் பிரம்மச்சாரியா இருக்கும்போது நீ கூட இருக்கலாமா வேண்டாமே அப்படின்னா, நீ சன்னியாசி ஆசிரம ஸ்பீக்கர் எடுத்துட்டாலும் என் இடம் இது அப்படின்னு பிராட்டி தெரிவிக்கிறா இல்லையா? அதனால அவ பிரியறது கிடையாது. நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீ அனபாயினி, அவ ஒரு நாளும் பிரிவது கிடையாது. அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அகலகில்லேன் எளியமென்று அலர்மேல் மங்க உரைமார்பாம் தெரிவிக்கிறார் இல்லையா? இத ஆளவந்தா திரிப்ப காந்தஸ்தே புருஷோத்தமகா பரிபதிஷ்சையா ஆசனம் வாதனம் வேதாத்மா விககேஸ்வரகா யமனிகாமாய ஜெகன்மோகினே பிரம்மேசாத தரந்ததத்ததி தஸ்தாத் தாசீகனகா ஸ்ரீரித்யேவத நாமதே பகவதி பிரூமா கதம் துவாம்பயம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த பிராட்டியோடு அதுதான் வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆகாரத்திலே சம்பன்னாம் அரவிந்த நிவாசினிம் அசேஷ ஜெகத ஈசித்திரியும் வந்தே வரதவல்லபாம், அந்த வரதவல்லபையாக இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரோடு எப்பொழுதும் சேர்த்தே இருக்கிறான் இல்லையா? ஆக இதைத்தான் ஸ்ருதி என்ன, ஸ்மிருதிகள் என்ன முதலிய பிரமாணங்கள் தான் இதெல்லாம் சொல்லிக்கிறது. அது மட்டும் இல்ல, சுவாமி எம்பெருமானாரே தன்னுடைய கத்தியத்திரத்துல இருவருடைய சேர்த்தியில தான் எல்லாமே கைக்கறியன்னு தெரிவிக்கிறார். இருவருடைய சேர்த்தில, ஏன்னா சேர்த்தி தான், இந்த சேர்த்தி தானே சேஷி தம்பதிகள் வரும். அப்படின்னா பிராட்டியை புருஷகாரமாக பற்றி பெருமாளை உபாயமாக பற்றுவோம் இல்லையா? பிராட்டியை புருஷகாரமாக பற்றி பெருமாளை உபாயம் பற்றுறோம். இந்த இடத்துல ஒரு மதத்தை நிரசிக்கிறது. ஏகாயன மதம்னு ஒரு மதம். ஏகாயனம் அப்படின்னா அவளுக்கு பிராட்டி கிடையாது. ஏகாயன மதம்னு ஒரு மதம், பிராட்டி கிடையாது. அந்த மதத்தை இங்க நிரசிக்கப்படுகிறது. பிராட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிருஷ்டி காலத்துல பிராட்டி உண்டு, எப்பொழுதும் பிராட்டி உண்டு. நித்திய வேஷா ஜெகன்மாதா அப்படின்னு பார்த்தோமோனோ அதனால்தான் தெரிவிக்கிறார். ஆகா ஏன் சாஸ்திரமே சொல்லியிருக்கேன், புருஷ சுத்தம் ஸ்ரீச்சதே லக்ஷ்மீச்ச பத்னியவு, ஸ்ரீச்சதே லக்ஷ்மீச்ச பத்னியவு உபநிஷ சொல்லுபடியாரே அவரோடு கூடத்தான் பெருமாள் பிராபியமாக உள்ளார். அவரோடு கூடத்தான் இருக்கு. ஒரு மிதனமே உத்தேசம். ஆட்சி சுவாமி எழுதுவர், ஒரு மிதனமே உத்தேசம். மிதனம் இருவருடைய சேர்த்து இருக்கணும். அப்படிப்பட்ட மிதனமே உத்தேசம். ஏன்னா இதனால என்ன தெரியுதுன்னா பகவான் தான் எல்லாத்துக்கும் பிரதானம். ஆனா எல்லாத்துக்கும் ஓல திருமாமகளோடு உன்னை கூடாதே. இது எங்க தெரிவிக்கிறது? ஆழ்வார் பாட்டு. எப்படிப்பட்ட பாட்டுனா இது முதல் 10 9ஆம் திருவாய்மொழி. இவையும் அவையும் அந்த பதிகத்துல ஒரு பாசனம். இது முதல் பாட்டே. இவையும் அவையும் உபயம் இவரும் அபரம் உபரம் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையில் தனிமுதலம்மான் கண்ணவிரானமுதம் சுவையின் திருவின் மணாளன். திருவின் மணாளன் சொன்னார். திருவின் மணாளன் எதனால சுவாமி? சுவையன் ஆனபடியாலே திருவின் மணாளன் இல்ல, திருவின் மணாளன் ஆனபடியாலே சுவையன். நல்ல திருவின் மணாளன் ஆனபடியாலே சுவையன் அப்படின்னு தெரியாது இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தனா அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனி அர்ச்சா திருமேனி. அந்த அர்ச்சா திருமேனில கூடையே பிராட்டி இருந்திருக்காங்க. அநேகமா நீங்க திருவேங்கடபடியான சேவைக்கு முன்னாடி முதல்ல 2 திருமார்பு நாச்சிமார் தான் நமக்கு சேவை சாய்ப்பார். அவர் இல்லைன்னா ஒரு திருவேங்கடபடியான இல்லைன்னு அர்த்தம். அது சேவை சாய்க்கிறா இல்லையா? அப்படிப்பட்ட ஈஸ்வர தத்துவம் பார்த்துட்டு இருக்கோம்.
இந்த ஈஸ்வர தத்துவத்துல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஈஸ்வர தத்துவத்துல லக்ஷ்மி சியப்பதி. இப்ப பகவான் எப்பவுமே 5 பிரகாரங்கள் பகவான் சொல்லணும். என்னென்ன பிரகாரங்கள்? பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அச்சைன்னு 5 சொல்லணும். அந்த 5 பிரகாரத்திலும் பகவான் லக்ஷ்மி விசிஷ்டனாகத்தான் இருக்கார். லக்ஷ்மியோடு சேர்ந்துதான் சேவை சாய்க்கிறான். அப்படின்னா லக்ஷ்மியோடு கூடியிருக்கிற பகவான் நமக்கு தரிசனம் கொடுக்கிறான். அதுதான் ஸ்ரீயப்பதின்னு பேர். இப்ப நம்ம இதோடு முடிச்சுட்டு வச்சுக்கேன். சுவாமி ஈஸ்வர தத்துவம் தானே, ஈஸ்வர தத்துவம் தொல்வியாச்சனும் முடிஞ்சுத்தோணும் அப்படின்னா இல்ல. ஏன்னா ஒன்னும் பிராட்டி சேர்க்கலையே. பிராட்டி சேர்த்தாதான் ஈஸ்வர தத்துவம் முடியாது. ஏன்னா பிராட்டி யார் தெரியுமா? பிராட்டி யாரு? பகவான் நினைக்கிறாருன்னா அந்த நினைவே பிராட்டி. பிராட்டி வேற யாரும் இல்லை, பகவானுடைய நினைவே பிராட்டி. அத்தளவுக்கு பிராட்டிக்கு சம்பந்தம். முதல் சியப்பதி லக்ஷ்மி அப்படின்னு சொல்ற. லக்ஷ்மின்னா என்ன? லட்சத்தே அனயா இது லக்ஷ்மிகி. லட்சத்தே அனயா இது லக்ஷ்மிகி அப்படின்னு. அப்ப இவளால் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ண கட்டாட்சிக்கப்படுகிறார்கள். அதனாலே அவருக்கு லக்ஷ்மின்னு பேரு. இவளால் பிராட்டி மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியால் ஜனங்கள் எல்லாரும் கட்டாட்சிக்கப்படுகிறார்கள். அப்ப லக்ஷ்மி பெருமாளுடைய தேவதேவ திவ்ய மகிஷி. அந்த தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சியார் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? பூதேவி நாச்சியார் என்ன, நீலேவி நாச்சியார் என்ன, இவாளோடு சேர்ந்து எப்பொழுதும் பகவானுக்கு நித்திய கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவள். திருமகள், மண்மகள், ஆயர் மடமகள் என்றிவர் மூவராலும் ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா? இந்த 3 பேரும் பிரதானம் எது? திவ்ய பட்ட மகிழ்ச்சியாரு ஸ்ரீ மகாலட்சுமி, பெரிய பிராட்டியார். அப்பதான் அப்ப லக்ஷ்மி இவ்வளவு தூரம் அவ பகவானின் நினைவுன்னு சொல்லிட்டு இருக்கேன் சுவாமி. அப்ப அந்த லக்ஷ்மியானவள் பரமாத்மாவா ஜீவாத்மாவா கொஞ்சம் விசாரம் பண்ணுவோம். கொஞ்சம் இதெல்லாம் சுவாமியே எடுத்திருக்கார், யதீந்திரமதி தீபிகாலும் கொஞ்சம் எடுத்திருக்கார். இருந்தாலும் நம்ம சேர்ந்து விசாரம் பண்ணுவோம். அப்ப பரமாத்மாவா ஜீவாத்மாவா? இப்ப லக்ஷ்மி ஜீவாத்மா. ஏன்னா பிராட்டி பகவானுக்கு பத்னி. பகவானுக்கு பத்னியா இருக்கிறபடியாலே பரமாத்ம கோஷ்டி சேர்க்கலாமா அப்படின்னா அவ ஏன்னா சரி, இது ஒண்ணு பரமாத்மா ஜீவாத்மா ஒண்ணு. 2வது, நாம ஏன் சுவாமி அவளை பத்தணும்? நாராயண பத்தினா என்ன? பிரம்மச்சாரி நாராயண பத்தினா என்ன? அவர் தானே உபாயமான மோட்சம் கொடுக்கிற. உபாயம் யாரு? பகவான் தானே. பிராட்டி உபாயம் இல்லையே. பிராட்டி புருஷகாரம் தான் பண்றார், பிராட்டி உபாயமா இல்லை. அப்படி இருக்க செய்து நான் உபாயத்தை பத்திக்கிறேன். உபாயம் பகவான் தானே, அவரை பத்தி மோட்சத்துக்கு போறேனே. ஏன்னா அப்படின்னு சில சம்பிரதாயங்கள் உண்டு. அப்படின்னு சில சம்பிரதாயம் இருக்கணும். அப்படி இருக்கச்சே அதை பத்திட்டு போயிட்டு இருக்கிறேன்னு. அப்ப எதுக்காக பிராட்டி வேண்டாமன்னா? ஏன்னா ஸ்ரீவைஷ்ணவ, ஆனா அது வந்து ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் மாறுபடுறது. எப்ப ஸ்ரீவைஷ்ணவன் என்கிறோமோ அப்ப இருவருடைய சேர்த்திகள் தான் கைங்கரியம். இருவருடைய சேர்த்தில தான் கைங்கரியம். இதைத்தான் வேதாந்த தேசிகர் என்ன சேஷி தம்பதின்னு தெரிவிக்கிறார். அவ 2 பேரும் யாருன்னா சேஷி தம்பதின்னு தெரிவிக்கிறார். அப்ப நாம் அத்தனை பேரும் அந்த பிராட்டி என்ன, பெருமாள் என்ன, அவர்கள் சேஷபூதர்கள். கைங்கரியம் வந்துட்டுனாலே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்துதான் கைங்கரியம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, ஸ்ரீமன் நாராயண சரணோச்சரம் பக்தி. இது துவயத்தின் பூர்வாக்கியம். அந்த பூர்வாக்கியத்திலே பிராட்டியை புருஷகாரமாக பற்றி பெருமாளை உபாயமாக பற்றி பெருமாள் திருவடியை ஆசிரியிக்கிறோம், பற்றுகிறோம். அது கத்தியத்தாக புத்தியத்தாக பிரபக்தே பற்றுகிறேன், வரிக்கிறேன் அப்படிங்கிற நினைவு பிரகாரம் ஆயிடுத்து. சரி ஆயிடுத்து, பெருமாள் பத்தியாச்சு. பத்தியானதுக்கு அப்புறம் ரெக்கமெண்டேஷன் புருஷகாரம். அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணின உடனே பிராட்டி கிளம்பி இல்லாமன்னா கிடையாது. இருவருடைய சேர்த்திதான் கைங்கரியம். ஏன்னா கைங்கரியம் பண்ணும்போது கைங்கரியத்தை வளர்த்து கொடுப்பது யாருன்னா பிராட்டி தான். கைங்கரியம் பண்ணும் போதும் அவன் இருக்கா. அதே போல பகவானை உபாயமா பத்துவதற்கு முன்னாடி புருஷகாரமா இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். இவள் புருஷகாரம் பண்ணனா பகவான் காரியம் பண்ண மாட்டான்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அப்ப இருவருடைய சேர்த்தியில் தான் கைத்தறியனு. இதைத்தான் யார் தெரிவிக்கிறார்? லக்ஷ்மணன் தெரிவிக்கிறான். சர்வதேச சர்வகால
சர்வ அவஸ்தோஜித சகலவிதமான கைங்கரியங்களும் பண்ணப்பிரிவேன் ஆக வேண்டும். ஒடிவில் காலமெல்லாம் உடனாய் வண்ணி வடிவிலார் அடிமை செய்ய வேண்டும் நாம் தெரியல. அப்ப ராமனபாத் தெரிவிக்கிறார், தேவரீர் கைங்கரியம் பண்ணணும், தேவரீர் வைதேகியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராமா, நீ மலையிலே இருந்தாலும் மலை தாழ்வர்களே இருந்தாலும் காட்டிலே இருந்தாலும் நாம் கைங்கரியம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? வைதேகியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராமா உனக்கு கைங்கரியம் பண்ணணும். வைதேகியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராமா உனக்கு கைங்கரியம் பண்ணணும் தெரிவித்தாரையா? அப்ப இம்மிதனமே உத்தேசம் தெரிகிறார். இந்த கைங்கரியம் கிடைக்க யாரை பத்தணும்? இந்த கைங்கரியம் கிடைக்கணும் முதல்ல யார சுவாமி பத்தணும்? பகவத் கைங்கரியம் தான் பிரதானம். நமக்கு பலமே எதுன்னா அனுபவ ஜனித பிரீத்தி கார்ய கைங்கரியம் தான் பலம். இல்லைன்னா சுவாமி சமாஷனம் பண்ணிட்டேன், சரணாதி ஆயிடுத்து, அங்க மோட்சத்துக்கு போனேன், அங்க போனோன்னு சொர்க்கத்தை போல ஒவ்வொரு அனுபவிக்கலாம். அனுபவம் உண்டு. என்ன ஒரு கைங்கரிய அனுபவம், அந்த கைங்கரியம் தான் நமக்கு பலமே இருக்கிறது இல்லையா? அப்படி இருக்க செய்தே சரி சுவாமி, இங்க இந்த கைங்கரியம் கிடைக்கணும்னா யாரை பத்தணும்? யாரை பத்தணும் சுவாமி கைங்கரியத்துக்கு? பகவானை பத்தினா கைங்கரியம் கிடைக்குமான்னா தெரியாது. கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். இதத்தான் பகவத் ராமானுஜர் கத்தியத்திரயத்திலே முதல் சூர்ணிகளை தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்க நாச்சியார் திருவிழை சரணாகதி பண்ணுகிறார். பகவன் நாராயண அபிபதானுரூப சுரூப ரூப குண விபவிசஞ்ச சீலாத்ததிகதி அசங்கேய கல்யாண குணகணாம் பக்தவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவிம் நித்யானபாயிரம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷிம் அகல ஜெகன்மாதரம் அஸ்வன் மாதரம் அசரண்ய சரண்யம் அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு முதல்ல ஸ்ரீரங்கநாச்சியார் திருவிழை சரணாகதி அனுஷ்டிக்கிறார். அடுத்த சூழ்நிலையிலே பெரிய பெருமாள் திருவிழை சரணாகதி பண்றார். முதல் சரணாகதி ஸ்ரீரங்கநாச்சியார் திருவடியிலே, இரண்டாவது சரணாகதி பெரிய பெருமாள் திருவிழை சரணாகதி. எதுக்கு சுவாமி ரெண்டு சரணாகதி? ஒரு சரணாகதி போறாரா? பகவான்கிட்ட நேர பண்ணினா போதாதான்னா இந்த பெரியவாச்சான் பிள்ளையத்துடைய வியாக்கியானத்தை சாதிக்கிறார். முதல்ல பிராட்டி அடியை சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். அங்க அவர் சுருக்கமா தான் எடுத்திருக்கார், அடியனும் சுருக்கமா சொல்றேன். முதல்ல பிராட்டிகிட்ட சரணாகதி பண்ணினது எதுக்கு தெரியுமா? இவள் புருஷகாரம் பண்ணுன்றதுக்காக. பெரியவாச்சம் தன்னுடைய கத்தியத்திரயத்துக்கு பெரியவாச்சனுடைய வியாக்கியானம் உண்டு, ஆச்சரியமான வியாக்கியானம். அதுல தெரிவிக்கிறார், முதல்ல பிராட்டிகிட்ட சரணாகதி பண்ணது என்ன காரணம்னா புருஷகாரம் பண்ணணும் என்பதற்காக. புருஷகாரம்னா என்ன சுவாமி? புருஷகாரம் என்ன? புருஷம் கரோதீதி புருஷகாரகா, புருஷம் கரோதீதி புருஷகாரகா. நம்மை பெருமாளத்துல சேர்த்து வைக்கணும் இல்லையா? பகவான் எப்போதும் நம்முடைய நன்மை தான் பார்க்கிறார். அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை, நம்ம நன்மை தான் பார்க்கிறார். அந்த நன்மையை பார்க்கணும், நன்மையோடு இருக்கணும், அந்த எண்ணத்தோடு தான் இருக்கார். ஆனா பிராட்டி புருஷகாரமாக பகவான் பத்தணும். பிராட்டி புருஷகாரம்னா என்ன அர்த்தம்னா என்னன்னா பகவான் உபயமா இருக்கார் அப்படின்னா நாம மோட்சம் போக பகவான் தான் வழி. நல்லா பார்த்துங்க, கொஞ்சம் நிதானமா கேளுங்க இந்த விஷயத்த. நம்ம மோட்சம் போவதற்கு வழி எதுனா பகவான் தான் வழியே. அப்ப பிராட்டி எதுக்கு சுவாமி? பிராட்டி எதுக்காக பத்தணும்னா அவசியமானா பிராட்டியை புருஷமாக பற்றினாதான் ஈஸ்வரன் உபாயமாக தான் எடுத்துக்கொள்கிறான். இல்லைன்னா அவன் இருக்கிறது இல்லை. இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். இது சீவசமூர்த்தி தெரிவித்திருக்காரு. இது சொல்ல வந்து என்ன அப்படி இருக்கச்சே மோட்சம் அடையணும் விருப்பப்படுகிறாரு. பகவானுக்கு இந்த புருஷகாரம் இல்லைன்னா அவர் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அவர் ரெண்டாவது இவன் புருஷகாரம் பண்ணலன்னா என்ன சுவாமி? பண்ணல இப்ப என்ன ஆகும்னா, இப்ப பகவான் நினைச்சபடி நாம இருக்கணுமோ நடக்கலையே. ஆனா பகவானுக்கு நம்முடைய நன்மையில விருப்பம் இருக்கு. நம்ம கொண்டு வந்து அவர் திருவிடையில் சேர்த்துக் கொள்ளணும்னு ஆசை இருக்கு. அவர் விருப்பப்படுறார். விருப்பப்படுறபடி நம்ம நடக்கணுமோ, அந்த மாதிரி நடக்கிறவன்னா நம்ம நடக்கிறது இல்லை. நடக்காதபடியால் என்ன வந்துருச்சுன்னா அவருக்கு ஒரு கோபம் வந்துடுது. ஒண்ணுமே அவர் தகப்பனார் பிள்ளையான பார்த்து இந்த மாதிரி இருன்னு சொல்லியிருக்கார். பிள்ளைக்கு நன்மையை தான் அந்த தகப்பனார் பார்க்கிறார். அது பிள்ளைக்கு நன்னாவே தெரியுது. இருந்தாலும் அந்த பிள்ளையான என்ன பண்ணா தருதலை போல எங்கெங்கயோ சுத்தின்னு இருந்தா தகப்பனார் கோபமா வராதா அவருக்கு? அதனால வந்துட்டு பகவானுடைய திருவுள்ளத்துல நம்ம தருதலை போல சுத்தின்னு இருக்கோம். உண்டியே உடையே என் மண்டலத்தோடும் கூடுவதில்லையான்னு சுத்தின்னு இருக்கோம். சுத்தின்னு இருக்கிறதுனால பகவானுக்கு கோபம் வந்துருது. அந்த கோபம் மட்டுமல்ல, அதோட நமக்கு அனாதி காலமான பாபங்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. ஒன்னா ரெண்டா சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, நிறைய கர்மாக்கள் உண்டு. அந்த பாவங்களா இருக்கணும், அது பூர்த்தமா இருக்கு.
ஒரு பக்கம் நம்மிடத்துல பாவங்கள் இருக்கு, இன்னொரு பக்கம் பகவான் சொன்னதை நம்ம கேட்கல. இதம் குரு, இதம் ஆகாஷி, இத பண்ணு, ஆணுகூல்யச சங்கல்பகா பிராத்திகூல்யச வர்ஜனம், எதெல்லாம் எனக்கு பிடிக்குமோ அதை பண்ணு, எதெல்லாம் எனக்கு பிடிக்காது அது பண்ணாதேன்னு தெரிவிக்கிறார். அது பண்ண தெரிவித்தது மட்டும் இல்ல, பிடித்தது இது பிடிக்காததே சொல்லி கொடுத்திருக்காரு. இத்தனை இருந்தோம் நம்ம வேணுன்ட்டு என்ன பண்ணோம், நம்ம சரீரத்தை பார்த்து கொண்டு அவரை விட்டுட்டோம். அதனால ஒரு கோபம் வந்துடுத்து. இப்ப ஒரு பக்கம் நம்முடைய அனாதி காலமான பாவங்கள், அந்த பாவங்களை பார்த்த உடனே கோபம்னு கொப்பளிச்சுட்டு வருது. சரி, அந்த பாவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சுவாமி, நம்ம சொன்னத்தையா கேட்டாரு, அதையும் கேட்கலையனும். இப்ப கோபம் ரெப்பிட்டு ஆயிடுச்சு. ரெப்பிட்டு ஆனோடனே இவனுக்கு மோட்சம் கொடுக்கணுமா, முக்தி கொடுக்கணுமா என்கிற எண்ணம் பகவான் நன்றி ததாமி அப்படின்னு கொடுக்க வேண்டிய பகவான் ஷிபாமின்னு நரகத்தை தள்ளுவதற்கு உண்டான கோபம் கொள்கிறார். ஷிபாமி ததாமின்னு கொடுக்கணும், ததாமின்னு கொடுக்காம ஷிபாமி என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையிலே என்னை கொண்டு போய் நரகத்துல தள்ளுறது கோபம் வந்துடுறது. இப்ப இந்த கோபத்தை யாரா மாற்றணும். இதை நம்ம ஆத்திலேயே பார்க்கலாம். தகப்பனாருக்கு அதிகமா கோபம் வந்துட்டு இருக்கும், தாயார் தான் மாத்துவா. சில வீட்டுல இது கொஞ்சம் மாறி இருக்கும், தாயாருக்கு அதிகமா இருக்கும். சொன்ன அந்த மாதிரிலாம் உண்டான்னா இப்ப காலம் மாறுறதும், காலம் மாறுறபடியான அந்த காலத்துலலாம் எல்லாம் அநேகமா தகப்பனார் தான் அந்த நிலை ஏற்படும். நீ கொஞ்சம் காலம் மாறி எடுத்தோம், மாறினபடியாவது மாறுறது இருக்கட்டும் இருக்கட்டும், எதுக்கு சொல்லாமதில்ல. ஏதோ ஒண்ணு யாரா ஒருத்தர் கோபத்தை தணிக்கணுமோனோ, இப்ப கோபத்தை பகவானுடைய கோபத்தை தணிக்கிறது யாரு மாத்தணுமோனோ. அப்ப மாத்தணும்னா ரெண்டு காரியம் பண்ணணும். ஒண்ணு, நம்மிடத்திலே பகவானுடைய கோபத்தை தணிப்பதற்கு ஒரு நிலை வேணும், நம்மிடத்திலே கருணை இருக்கணும், பகவான்கிட்ட செல்வாக்கு இருக்கணும். என்னன்னா இப்ப யாரோ ஒருத்தர் பகவான்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றான்னு வச்சுக்கேன், இவர் சொன்னா அவர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப அந்த செல்வாக்கு பூர்த்தியா கட்டு இருக்கணும். யார் ரெக்கமெண்டேஷன் பண்றாலும் அது ஒண்ணு. ரெக்கமெண்டேஷன் பண்ணா மட்டும் போறாது, அதுதான் புருஷகாரம். பண்ணா மட்டும் போறாது, நம்மேல கருணை இருக்கணும். ஓ, இந்த ஜீவாத்மா அப்படி பாழா பயிர் இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம மேல கருணை இருக்கிறோமோ, கருணை இருக்கணும். இந்த ரெண்டுமே இருக்கணுமோ. அப்படி இருக்கக்கூடிய யாரு? விராட்டி. விராட்டி அவதான் நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோசி அனபாயின்னு, அதான் அகலையில் ஏன் பிரிவிட்டு பிரியாம இருக்கா இல்லையா. அவ என்ன பண்றா, மகாலட்சுமி பெருமாளை என்ன பண்றா, அவளை பார்த்து என்ன பண்ணிருக்கா, லக்ஷ்மிகி புருஷகாரத்வே நிர்திஷ்டா பரமரிஷிகி. ஏன்னா இந்த புருஷகாரத்துவம் பகவான் தான் பிராட்டிக்கு கொடுத்திருக்க. நாம புருஷகாரம்னா பிராட்டி இதை பண்றா போடணும் இல்ல, அந்த புருஷகாரத்துவத்தை கொடுத்து வைத்ததே பகவான் தான் பிராட்டிக்கு. லக்ஷ்மி, இது பாஞ்சராஜ் சாஸ்திரத்தை தெரிவிக்கிறது. லக்ஷ்மிகி புருஷகாரத்வே நிர்திஷ்டா பரமரிஷிகி. லக்ஷ்மி புருஷகார பூஜையாக வைக்கப்பட்டுள்ளாள். லக்ஷ்மி அப்படின்னா அவளை பற்றித்தான் பகவான பத்தணும். அப்ப அவளை பத்தாம திருவேங்கரமடியான சேவிக்கணும்னா முதல்ல இங்க போகணும்னு திருச்சானூர் போகணும். திருச்சானூர் சேவிச்சாதான் அங்க போக முடியும். இதுக்கு சொல்ல வந்து அதே போல அப்ப அவளை பத்தித்தான் பகவான பத்தணும். அப்ப அவள் செய்யறது என்ன, பகவான்கிட்ட பேசுற. என்ன பேசுறா, நம் குற்றங்களை எல்லாம் பொறுப்பித்து அவருடைய கோபத்தை எல்லாம் மாற்றி, அவர் வெந்நீரா இருக்கார், அந்த வெந்நீரை கொதிக்கக்கூடிய வெந்நீரை தண்ணீராக மாற்றக்கூடிய அனுகிரகம் எது அவர்கிட்ட இருக்கு. அந்த அனுகிரகம் பண்ற அவர் வெந்நீரா கொதிக்கிறாரு. எதனால கொதிக்கிறார்னா, என் மேல அவர் நன்மை இல்லையான நிறைய இருக்கு. ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய நன்மைகள் இருக்கு. என்னன்னா நம்ம பேர் நன்மை இருக்கிறபடியாதான் இவன் மோட்சத்துக்கு போகணுமே, மோட்சத்துக்கு போகணுமே, சொன்னத்தை கேட்கலையே, நிறைய பாவத்தை அனாதி காலமா பாவத்தை வேற சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிறானே, இத்தனை இருக்கிறபடியாலே நம்மள முகத்தை தெரிவிக்கிறார். திருப்பிட்டா கூட விராட்டி சொல்படி கேட்கக்கூடிய ஒரு நிலை அவருக்கு ஏற்படுறது. ஏன்னா இவர் வெந்நீரா கொதிக்கிறார், அவர் தண்ணீரை மாத்தணுமனும். புகு பகு சனோதீதி புருஷகா, புரு பகு சனோதீதி புருஷர், நிறைய கொடுக்கிறவரை ஆக்கணும். இவரை கொடுக்கிற நமக்கு கொடுக்கிறவரை ஆக்கணுமோ, அந்த மாதிரி ஆக்கணும்னா அவர் கொடுக்க மாட்டேன்றாரு. ஏன் கொடுக்க மாட்டேன்றா, நம்ம பார்த்தாலும் அவருக்கு பிடிக்கல. எதனால பிடிக்கல சாமி, நம்முடைய கர்மாக்கள். அவர் சொன்னதை கேட்கவே இல்லை. எதா ஒன்னாவது கேட்டுமா, எத்தையும் கேட்கறது இல்லை. கேட்காதபடி பார்த்தாலும் பிடிக்கல. இப்ப நம்முடைய அனாதி கால பாவங்களை பார்த்தால் இவர் கொடுக்க மாட்டேன்றாரு. உம்முடைய இப்ப கொடுக்க மாட்டேன்றார். அவர் சொன்னதை கேட்காதபடியால கொடுக்க மாட்டேன்றார். இப்ப பிராட்டி பாக்குறார். என்ன பாக்குறாருன்னா, உனக்கு குணம்னு இருக்கு, அந்த குணத்தை பார்க்கலாம்.
வாத்சல்யம் இருக்கு. அந்த வாத்சல்யம் கொடுத்து பார்க்கலாமானோ? ஏன் அவனுக்கு காருண்யம் இருக்கு, அந்த காருண்யத்தை பார்க்கலாமானோ? அதை பார்க்காம இவன் பாபிஷ்டன், இவன் பாபிஷ்டன், இவன் பாபிஷ்டன், இவ்வளவு பாபம் பண்ணி இருக்கா, சொன்னதை கேட்கல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன்னா, இப்ப உன்னுடைய காருண்யம் ஜெயிக்கிறமா அல்லது இவன் பாபம் ஜெயிக்கிறமா? பெருமாளை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறான் பிராட்டி. ஏ பகவன், உன்னுடைய காருண்யம் ஜெயிக்கணுமா இவனுடைய பாபம் ஜெயிக்கணுமான்னா, லோகத்துல 2 போட்டி வந்துட்டு எது ஜெயிக்கணும்? பிராட்டி சொல்றா, உன்னுடைய காருண்யம் தான் ஜெயிக்கணுமே தவிர உன்னுடைய பாபம் ஜெயிக்க முடியாது. இவன் பாபம் என்ன? அல்பத்திலும் அல்பம். இவன் பாபம் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அல்பத்திலும் அல்பம் இவனுடைய பாவம். அப்படி அல்பத்திலும் அல்பமாக இருக்கக்கூடிய பாவம் ஜெயிக்கணுமான்னா, பாவம் ஜெயிக்க வேண்டாம் விஷயம். இவனுடைய காருண்யம் தான் ஜெயிக்கணுமே வேற. அப்ப 2க்கும் போட்டி வந்துட்டு, காருண்யமா பகவானுடைய காருண்யமா அல்லது இந்த ஜீவாத்மாவுடைய பாவமானா, அப்ப பாவம் என்பது அல்பத்திலும் அல்பம். அப்ப காருண்யம் தான் ஜெயிக்கணும். அந்த காருண்யம் ஜெயிக்கிறவனா இருக்க தேவரீருக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான கருணை. அந்த கருணை என்ன பண்றதுன்னா, இந்த லோகத்தையே நினைக்க வரக்கூடிய கருணை உமக்கு இருக்கே. அப்படி இருக்கச்சு நீ காருண்யத்தை காட்டி உன்னை குறிப்பிக்கலாமே. அதான் வாத்சல்யம். அந்த காருண்யத்தை காட்டி குறிப்பிக்கலாமே. பகவானும் என்ன பண்றான்னு, பிராட்டுடைய பேரழகில் மயங்கி தர்மம். என்ன பேரழகுன்னா ரொம்ப அழகு படிச்சதில்லை, நமக்காக என்னமா பேசுறா, நமக்காக என்ன ஜீவாத்மாவும் இவங்க பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு. அவளுக்குன்னு எதுவுமே கேட்கறது இல்லையே. ஒரு தர்மபத்திரினா அப்படிதான் இருக்கணும். லோகத்துல இருக்க தர்மபத்திரி எப்படி இருக்காலும் தெரியாது. தர்மபத்தினா தனக்காக இல்லாமல் குழந்தைக்காக இருக்கணும். குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்க பிராட்டி அப்படிதான் இருக்கா. பிராட்டினா தன்னுடைய குழந்தைகளுக்காக, குழந்தையுடைய ரட்சணத்துக்காகவே பாப்பானா சீதா சொன்னாலும் பாப்பானாம்பா சுபானாம்பா வதாங்கானாம் லவங்கமா காரியம் கருணமாரிய நகச்சின் ஆபராத்தியதி. ஒரே நிமிஷம் அந்த ஹனுமான் கேட்கிறான், ஏ தாயே, என்ன பண்ண உன்னை எவ்வளவு தூரம் சமப்படுத்திறான், இந்த 7 ராட்சசிகள் எப்படி எல்லாம் சமப்படுத்திருக்கா. அசோகவனத்துல கேட்கிறா இந்த வார்த்தைய, எப்படி சமப்படுத்தினான், எனக்கு ஒரு அனுமதி கொடு. என்ன அனுமதினா, ஒண்ணுமே இல்லை, அவன் சமப்படுத்தினானோ என்னுடைய ஆசையை பூர்த்தியா நான் பெரிய திருமையை எடுத்துக்கணும். பெரிய உடம்பா எடுத்துட்டு இந்த 600 ராட்சசிகளையும் என்னோட கையில கொண்டு வந்து போட்டு அப்படியே நசிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அப்ப பிரார்த்தி சொன்ன வார்த்தை என்ன, இத்தனையும் அவதான் நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கா. பாதிப்பு அனுமான கூட கிடையாது, பாதிக்கப்பட்டவள் பிராட்டி. ஆனா அந்த பிராட்டி என்ன சொல்றான்னா, உன்னுடைய சுபாவத்தை காமிச்சுட்டியே. உன்னுடைய சுபாவம் என்ன? பிளவங்கமா, பிளவங்கன்னு சொல்ற, குரங்கேன்னு சொல்லிட்டு. ஒரு நவவியாகரண பண்டிதன் சசிவோத்தமன் பேரு அனுமானுக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த அனுமானை பார்த்து பிளவங்கமான்னு சொல்றான்னா, அப்ப நம்ம ரட்சிப்பத்துல இருக்கக்கூடிய ஊற்று, அந்த ஊற்றுனால என்ன பண்ணுறார், பாப்பானாம்பா சுபானாம்பா வதார்கானாம் பிரபங்கமா காரியம் கர்ணமாரியன நகச்சன் ஆபராத்தியதி. யார் தான் தவறு இழைத்தவர்கள், நீ தவறு இழைக்காதவர் யார் இருக்கா? ஒருத்தரும் கிடையாது. இதே போல பேசுறா, பெருமாள்கிட்ட பேசுறார். உங்களுடைய காருண்யம் இருக்கே, அந்த காரியத்தை காட்டி பண்ணலாமேன்னு சொன்ன உடனே பெருமாள் பாக்குற, ஓ தனக்கா எதையும் பண்ணுக்காம எல்லாம் இவருக்கா பண்ணிக்கிறாளே. அப்ப அவனை கோபத்தை எல்லாம் மாத்துறார். கோபத்தை மாத்தணும்னு என்ன ஆகுது, தலையெடுக்குமாம் கல்யாண குணங்கள். அப்ப என்னென்ன கல்யாண குணங்கள் இது? வாத்சல்யம் என்ன, சுவாமித்துவம் என்ன, சௌசல்யம் என்ன, சௌலபியம் என்ன, இந்த குணங்கள்லாம் மேல கிளம்புறது. அப்ப குணங்கள்லாம் இல்லையா சுவாமி, பிராட்டி தான் புதுசா குணங்களை கொடுக்குறாருன்னா, பிராட்டி கொடுக்குற குணங்கள் ஏற்கனவே இருக்கு. நீர் பூத்த நெருப்பு போட்டு இருக்கு. இதுதான் இதுல எழுதுறாரு நும்சுமடியில, குற்றங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்துவம், சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசல்யம், கண்டு பத்திரிகைக்கு சௌலபியம். அப்படின்னா இதெல்லாம் ஏன் அவனுக்கு மேல கிளம்பல? அவன் பகவானுடைய சுவாதந்திரியத்தால கிளம்பல. அவருக்கு சுதந்திரனான தன்மை பகவான். நான் நான் அகமேவ பரந்தத்தம், அந்த நிலை பகவானுக்கு எப்போதும் உண்டு. இருக்கிறபடியால அந்த சுவாதந்திரியத்துல என்ன பண்ணாரு, அவருக்கு இருக்கும் அபரிமிதமான கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்கள் நிறைய இருக்கு. நிறைய இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னா, நீரு பூத்த நெருப்பு போல இருக்கு. நீரு பூத்த நெருப்பு போல இருக்கு. அத கிணற மௌனம் இருக்கு சுவாமி. நீர் பூத்த நெருப்புனா மேல பார்த்தா சாம்பல் தெரியும், உள்ளுக்குள்ள கனகன கனகன நிறைய நெருப்பு இருக்கும். ஆனா நமக்கு மேலெழுந்த வாரியா பார்த்தா உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கிறதே தெரியாது.
அதே போல பகவானுக்கு மேலெழுத்துல பார்த்தா சுவாதந்திரம் இருக்கு. அந்த சுவாதந்திரத்தை கொஞ்சம் தள்ளிட்டா வச்சுக்க, அதான் நீர் பூத்த நெருப்பு. அதை நீர் பூத்திருக்கணும், அதை தள்ளியாச்சுன்னா உள்ளுக்குள்ள கணக்கணக்கணும் இந்த நெருப்பை தெரிவிக்கணும். அந்த நெருப்பு எது? வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசீல்யம், சோழபல்யம், இதெல்லாம் தெரிவிக்கிறோம். அதுதான் என் பிராட்டி கிளறா. எதற்காக? உம்முடைய கோபத்தை பார்க்கிறீர், பார்க்காத உம்முடைய சுவாதந்திரத்தை மருந்து இவனுடைய கருணையை காட்டு அப்படின்னு பேசுறாளிய, அது கருணையாக பொழிந்து பகவத் மோட்சம் கொடுக்கிறாரு. அதனால அப்ப பிராட்டிக்கு சரணாகி பண்ணுமா என்ன? சரி சுவாமி, அப்ப பிராட்டி சரணாகி பண்ணணும். பிராட்டிக்கு சரணாதி பண்ணிட்டு அடுத்து பெருமாள் சரணாதி பண்ண போறான் இல்லையா? ஏன்னா அடியேனுக்கு உறுதி வேணும். பகவான பத்திரம்னா உறுதி வேணும். பிராட்டிட்ட முதல்ல சரணாதி பண்ணணும். ஏன்னா பகவான்கிட்ட போயாச்சுன்னா எனக்கு ஒரு நிச்சயமான புத்தி வேணுமோனோ, ஒரு விசுவாசம் வேணுமோனோ. சுவாமி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னா உடனே நமக்கு என்ன தோணுனா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னா அவருக்கு கொடுக்கறதுனா சக்தியில போட்டிருக்கு, அதனால கொடுக்க மாட்டாருன்னா அது இல்ல, அந்த நினைவு இல்ல. அவருக்கு சக்தி நிறையவே இருக்கு, அதனால நல்லாவே நமக்கு தெரியாது. அப்ப ஏன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு சந்தேகம் வருதுன்னா, என்ன பார்த்தா கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் பாபிஷ்டன், அவர் சொன்னதை நான் கேட்கல. ரெண்டாவது, அனாதிகால பாபங்கள் கூடு பூரித்து இருக்கு. அனாதிகால பாபங்கள் கூடு பூரித்து இருக்கு. இது ரெண்டையும் பார்க்கச்சே ஷிபாமி ஷிபாமி ததாமின்றது போய் ஷிபாமின்னு சொல்லுவார் இல்லையா? என்ன கொண்டு போய் நரகத்துல தள்ளும்படியான ஒரு தன்மை ஏற்பட்டுருமானோ. அதனால அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பிராட்டி கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்றது எதுக்காக? நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணும். என்ன நம்பிக்கை? பகவான் நிச்சயம் நம்மை அந்த மோட்ச ஆனந்தத்துக்கு அழைத்துக் கொண்டு போவான் என்கிற நம்பிக்கை யாரு கொடுக்குறா? பிராட்டி தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறா. ஏன் என்னைக்குமே பிரியத்துக்காக சொல்றேன், ஒண்ணுமே நம்ம லௌகிக திருஷ்டாந்தத்தை பார்த்தாலே போறோம். தகப்பனால் கோபமா இருக்கார், இப்பதான் பிராகன் சிரிப்போடு கையெழுத்து போடணும். இவர் ரொம்ப குறைச்சலா மார்க் வாங்கிட்டு வந்திருக்கார் குழந்தை, என்ன பண்ணலாம்? அப்படியே தகப்பனாட்ட காமியாச்சுன்னா ஒண்ணும் பண்ணமாட்டார். அப்ப முதல்ல என்ன பண்ணுவோம்? முதல்ல தாயாட்ட போகணும். பண்ணிட்டேன், ஆனா ஒத்துண்டணும், அது ரொம்ப முக்கியம். தாயார்கிட்ட போயிட்டு என்ன பண்ணா, நான் தப்பு பண்ணிட்டேன், அவள்கிட்ட போய் அப்பாவே தப்பு அப்படின்னு பேசணும், அவளுக்கும் போகுது. நம்ம குற்றம் பண்ணவன் நாம தானே. அந்த குற்றத்தை முதல்ல தாயார்கிட்ட ஒத்துணும். நான் தப்பு பண்ணிட்டேன், வாஸ்தவம் தான், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஏதோ தெரியாதனத்தான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவள்கிட்ட இருக்கிற உண்மையை ஒத்துட்டு வச்சுக்க. அவ சமயம் பார்த்து என்ன பண்ணுவானா அந்த கையெழுத்து வாங்கி கொடுக்குறாளோ. அப்ப முதல்ல யார்கிட்ட போகணும்? தகப்பனார்ட்ட போனோம், நம்ம காரியமே கெட்டு போயிடும். தாயார்ட்ட போறோமோனும் அதே போல முதல்ல. அப்ப தாயார்ட்ட போனா என்ன ஆகுது? நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுறது. என்ன நம்பிக்கை? ஓ ராகர்சி போடுறது, கையெழுத்து போட்டுவார் தகப்பனார் அப்படின்னு நம்பிக்கை வருதுனோ. இந்த திருஷ்டாந்தத்தை இதோட வச்சுங்கோ, இது ரொம்ப பெருசா ஒண்ணு எடுத்து எதுக்குன்னா உங்களுக்கு பிரியத்துக்காக இந்த திருஷ்டாந்தம். அதே போல பிராட்டிகிட்ட போட உடனே நமக்கு என்னன்னா அவர்கிட்ட சக்தி இல்லைன்றதுக்காக நமக்கு நம்பிக்கை வராம இல்லை, அபரிமிதனா எந்த நிலையில அவளை கொண்டு போறதுக்கு உண்டான சக்தி அவர்கிட்ட இருக்கு. அப்படி இருக்க செய்தையும் இவனுடைய பாவத்தை பார்த்தான்னா கொண்டு போய் நரகத்துலதான் சொல்லுவார். நான் இருக்கிற நிலைய பார்த்தா நரகத்துலதான் சொல்லுவார். அப்ப இவ புருஷகாரம் பண்ணணுமோ, இவ ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமோ, அப்ப இவ ரெக்கமெண்டேஷன் பண்ணினா எனக்கு கிடைச்சிருமோனோ. அப்ப பிராட்டி இடத்துல சரணாகதி பண்ணா எதனால என்ன வருது? நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் போயிடுமான்னு பயம். ஏன்னா உலகத்துல எத்தனை பேர் நம்பி இருக்கேன் சுவாமி, அது காரியமே நடக்கலையே. யாரா இருந்தாலும் கடைசியில கை விட்டுறா சுவாமி. நிறைய பேருக்கு பொண்ணு அவெல்லாம் கை விட்டுறா. கை விட்டுறது முதல்ல ஏமாற்றப்பட்டிருக்கோம், ஏமாற்றப்படுகிறோம், ஏமாற்றப்பட்டிருக்கோம், ரெண்டுமே இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஏமாறுதல் உட்பட்டு பழக்கமாயிடுச்சோம். இந்த ரெண்டும் இருக்கும். திடீர்னு பகவான் உபாயமா இருப்பார், அனாதிகால பாவங்களை மறப்பார் என்று சொன்னா நம்பிக்கை வரல. ஏன்னா உறுதி வரணுமோனும், உறுதி வரணுமோனோ. அந்த உறுதியே தேவரையும் தான் கொடுக்கணும் என்பதுதான் பிராட்டிகிட்ட பிரார்த்திக்கிறோம். ஏன்னா நம்ம இத்தனை பாபிஸ்டனா இருக்கணுமோ. ஏன் சுவாமி எம்பெருமானார் முதல்ல பிராட்டியத்தை சரணாகதி பண்ணாருன்னு இதுதான் காரணம். அந்த உறுதி வரணுமோனோ. இதற்காக தான் பிராட்டி, அதனால்தான் பிராட்டி பகவானுடைய பிரியாத காரணமே இதுதான், உறுதி ஏற்படணும் சுவாமி. அப்ப பிராட்டி பெருமாளோடு கூட இருப்பாளா சுவாமி? என்னைக்கு இருக்கா சொல்லுங்க. அன்னைக்கு போறேன்னா சில நேரம் பிராட்டி இருக்க மாட்டா, அப்ப புக்காத்துக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் வேற நாளைக்கு வருவான்னா கிடையாது. அகலகில்லேன்
எப்பொழுதும் கூடவே இருக்கா. நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோர்ஷி அனபாயனும் கூடவே இருக்கா இல்லையா? பகவானை விட்டு பிரிவதே கிடையாது. அதனால்தான் எம்பெருமானார் அந்த சரணாகதி பண்ணும் போதே பகவன் நாராயண அபிபத்தமான ரூப சுரூபர் சரணபகம் பிரபக்தியே சொன்னார் இல்லையா? ஸ்ரீரங்கநாச்சியார் திருவடிகளை பற்ற திருவடியை பட்டியாச்சு. பத்தினதுக்கு அப்புறம் நாச்சியார் கேட்கிறார், என்ன வேணும்னு கேட்கிறார். உபாயத்தில் உறுதி வேணும் எம்பெருமானார் கேட்கிறார். சுவாமி ராமானுஜர் உபாயத்தில் உறுதி வேணும் அப்படின்னு கேட்க, அஸ்துதே நீ கேட்பதெல்லாம் உமக்கு உருவாகட்டும் என்று பெரிய பெரிய ஆட்டியார் சொல்றா. எம்பெருமானாரே நீ என்ன கேட்டு உபாயத்தில் உறுதி வேணுமோ, அப்படின்னா நமக்கு ஒரு விசுவாசம் வரணும். ஏன்னா பகவானை பார்த்த உடனே நமக்கு பயமா இருக்கு. அந்த பயத்துக்கு காரணம் நான் அவன் இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும், பயமா இருக்கணும். என்ன சுவாமி அவர் அடிப்பாரா படைப்பாரா, அந்த பயம் வேறு. இந்த பயம் என்னன்னா, நான் ஒழுங்கா இல்லையே, நான் சரியா இருந்திருந்தேன்னா அந்த பயமே இருந்திருக்காது. பயம் இருக்கிறதுக்கு காரணம் தானே. அந்த பயம் போய் விசுவாசம் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை வரணுமோனோ, அந்த உறுதி வேணுமோனோ, அந்த உறுதி யாருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார்? பிராட்டி. அந்த பிராட்டி ஏற்படுத்தி கொடுங்க. உடனே எம்பெருமானார் இந்த இது சரணாதி பண்றார். பகவன் நாராயண அபிபதான ரூபன் சரணாதி பண்ண உடனே ஸ்ரீரங்கநாச்சியார் திருவடி பத்தறார். பத்த உடனே என்ன வேணும்னு கேட்கிற உடனே உபாயத்துல உறுதி வேணும்னு கேட்கிறார். அஸ்துதே நீ கேட்டது போல உமக்கு உருவாகட்டும்னு பெரிய பிராட்டியார் சொல்ல, மேலே பகவான் திருவடிகளை பற்றி பேரின்ப ராஜ்யத்தை அமைத்தார்னு சரித்திரம் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அவர் பேரின்ப ராஜ்யத்தை அடைந்த போதே தனக்கு மட்டும் மோட்சம் ஆகல, அவரோடு நம்ம சம்பந்தி அத்தனை பேருக்கும் முக்தி வேணும்னு கேட்டாரணும். ராமானுஜ சம்பந்தம் யாருக்கு இருக்கோ அவெல்லாம் முக்தி பலம் சொல்லியிருக்கணும். இதுதான் சரித்திரம் இருக்கு இல்லையா? அத போல ஆக பிராட்டி புருஷகாரம் பண்றாள். என்ன பண்றாள்? நம்மையும் திருத்துகிறாள், பகவானையும் திருத்துறாள். எப்படி சுவாமி நம்ம எதனால் திருத்துறா? பகவானை எதனால் திருத்தினா? நம்மை அருளாலை திருத்துகிறாள், பகவானை அழகாலை திருத்துறாள். பகவானை திருத்துறதுன்னு என்ன சுவாமின்னா, திருத்துறதுன்னா அவரு தப்பா போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. இப்ப நாம என்ன திருத்துறதுன்னா நம்ம தப்பா தான் போயிருக்கோம், சந்தேகமே இல்லை. தப்பா போயிருக்கோம், நம்ம திருத்துறா. தப்பு பண்ணிட்டு இருக்க, தப்பு பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம திருத்துறா. பகவான் திருத்துறதுன்னா என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய சுவாதந்திரத்தை பார்க்கிறார், தன்னுடைய காருண்யத்தை பார்க்கணும், வாத்சல்யத்தை குணத்தை பார்க்கணும். அந்த குணத்தை பார்க்கிறானோ அப்ப அவரையும் என்ன பண்றார்? தன்னுடைய அழகால திருத்துறார். அதனால்தான் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் தெரியுமா? சாலப்பரனால் உகந்தோர் உயிர்கள் காப்பானே கோல திருமாமகளோடு. சாலப்பரனால் உகந்தோடு உயிர்கள் காப்பானே கோல திருமாமகளோடு. பெருமாள் ரட்சிக்கிறான்னு சொன்னாலே பிராட்டியோடு சேர்ந்துதான் ரட்சிக்கிறான்னு அர்த்தம். இது அகாரத்திலே இது நன்னா ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறது. அகாரத்துல எங்க மூச்சு பள்ளியும் தெரிவிக்கிறார் விரோகாச்சாரியர். அப்ப அகாரத்திலும் பிராட்டி உண்டு. அப்ப ரட்சிக்கும் போது பிராட்டி சன்னதி வேண்டும் பிராட்டி உண்டும் தெரிவிக்கிறார். ஆக லக்ஷ்மியா சக ரிஷிகேஷக தேவியா காருண்ய ரூபயா ரட்சக சர்வ சித்தாந்தே வேதாந்தே வித ஜீயதே. தேவியோடு சேர்ந்து பகவான் கருணையை வடிவான பகவான் எப்போதும் நம்மை ரட்சிக்கிறான். பிராட்டியோடு சேர்ந்துதான் நம்மை ரட்சிக்கிறான். அவள் தான் கருணையை கிளப்பி விடுகிறாள். பகவானுடைய கருணை இருக்கணும், இருக்கு. அந்த கருணையை கிளப்பறதேனா இவதான். பகவான் கருணை இருக்கவர் தான். ஆனா சுவாதந்திரியத்தாலே நீரு பூத்த நெருப்பு போல கருணை மூடி இருக்கு. கருணை மூடி இருக்கு. அந்த மூடி இருக்கிற அந்த சுவாதந்திரத்தை அழிச்சுட்டு வச்சுக்க. அந்த சுவாதந்திரத்தை அழிச்சாச்சுன்னா காருண்ய முதலான குணங்கள்லாம் கிளம்புறது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறார். இதான் அவருக்கு இருக்கக்கூடிய தன்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர பெருமாள்கிட்ட போனால் காரியம் நடக்குமா? நடக்காது. நேர பெருமாள்கிட்ட போனா காரியம் நடக்குமா? நடக்காது. இப்ப இதுல ஒரு சம்பிரதாய பேதங்கள் உண்டு. இப்ப இதை பார்த்துட்டு பண்ணும். இதுல லோகதேசகனுடைய சம்பிரதாயம் இதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் பார்த்துருக்கோம். உபாயத்துல சம்பிரதாய பேதங்கள் பார்த்திருக்கோம், சரணாகதியில சம்பிரதாய பேதங்கள் பார்த்திருக்கோம். அதே போல பிராட்டி விஷயத்துல சம்பிரதாய பேதங்கள் உண்டு. லோக தேசிகளுக்கும் அதே போல வேதாந்த தேசிகளின் பிரச்சத்துக்கும் சம்பிரதாய பேதங்கள் உண்டு. இருந்தாலும் பிராட்டி ரட்சிக்கிறா என்பது ரெண்டு பேருக்கும் எந்த விதமான கொள்கை மாறுபாடு கிடையாது. லக்ஷ்மியாசக ரிஷிகேசகா தேவியா காருண்ய ரூபயா ரட்சக சர்வ சித்தாந்தே வேதாந்தே வித ஜீயத்தேன்றதுல அவ கருணையை உடவானவள். பகவான் தான் ரட்சிக்கிறார். அவர் ரட்சிக்கக்கூடிய கருணையை கலப்பறான்றதுல
எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இதுல கொஞ்சம் சின்ன யோஜனா பேதம்னு சொல்லுவா, யோஜனா பேதம்னு சொல்லுவா. ஆனா அதுல இந்த பெருசா படுத்தல. அந்த யோஜனா பேதம் என்ன இருக்கலாம், பிராட்டி உபாயமாக பற்றுமா பிராபியமாக பற்றணும். பிராட்டியை உபாயமாக பத்தனமா பிராபியமாக பத்தனா. அவள் சேஷியா என்னால் ஏகோன சேஷித்தம் சொல்கிறார். ஏகோன சேஷித்தம், நம் எல்லாருக்கும் பிராட்டி தலைவி, நம்ம எல்லாருக்கும் பிராட்டி தலைவி. ஆனால் பகவானுக்கு தலைவன் அவனை தவிர மற்ற பேருக்கு பிராட்டி தலைவியா இருக்கா. நல்லா பாத்துக்கோ, பிராட்டி எப்படி இருக்கான்னா அதான் ஏகோன சேஷித்தம்னு பேரு. நம்ம எல்லாருக்கும் பிராட்டி தான் தலைவி. அதே நேரத்துல பகவானை தவிர மற்ற பேருக்கு எல்லாருக்கும் பிராட்டி தலைவியா இருக்கா. இது எங்க சொல்றது, சாஸ்திரமே சொல்லுது. அஸ்ய ஈசானாம் ஜெகதகா விஷ்ணு பத்னி, ஜகத்துக்கு ஈஸ்வரியா இருக்கா, விஷ்ணுக்கு பத்னியா இருக்கா. அஸ்ய ஈசானாம் ஜெகதகா விஷ்ணு பத்னி, இந்த ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கிறாள். அப்படின்னு என்ன இருக்கும், நமக்கு தலைவியா இருக்கான்னு அர்த்தம். விஷ்ணுவுக்கு பத்னியா இருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம், விஷ்ணுவுக்கு அடங்கினவளாக இருக்கிறாள். விஷ்ணுவுக்கு அடங்கினவளா இருக்காள். பெருமாளை பொறுத்த வரைக்கும் பரதந்திரியா இருப்பார், நம்மை பொறுத்த வரைக்கும் சுவாமினியாக இருப்பார். நல்லா புரிஞ்சுக்க. ரெண்டு பெருமாளை பொறுத்தவரை பரதந்திரனா பெருமாள் இட்ட வழக்காக இருக்கக்கூடிய நிலையாக பரதந்திரையாக இருக்கிறாள் பிராட்டி பெருமாளை பொறுத்த வரைக்கும். இப்ப நமக்கும் பிராட்டிக்கு என்னன்னா, பிராட்டி சுவாமினி, பகவான் சுவாமி, பிராட்டி சுவாமினி, சுவாமினியாக இருக்கார். பிரம்மம் ஒருத்தர் தான், ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தர் தான் பிரம்மமே தவிர மகாலட்சுமி பிரம்ம கோஷ்டி சேர்க்கலாம்னா சேர்க்க முடியாது. அப்ப மகாலட்சுமி எந்த கோட்டி சேர்க்கலாம், இப்ப மகாலட்சுமி பிராட்டி ஜீவாத்ம கோட்டியா பரமாத்ம கோட்டியா? பிரம்மம் ஒண்ணுன்னு சொல்லிட்டேன் சுவாமி. அப்ப பிரம்மம் ஒண்ணுன்னா பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன். அப்ப பிராட்டி எந்த கோஷ்டி உருவா, ஜீவாத்ம கோஷ்டி தான் உருவா. ஏகோகவை நாராயண ஆசித் நப்ரம்மா நேசானகா நேவேத்யாவா பிருத்திவீர் சாஸ்திரம் சொல்லிருத்தனும். நாராயணன் மட்டும்தான் இருந்தான் சொல்லித்தனும். அப்ப பிரம்மம் நாராயணன் தானே. அப்ப பிரம்மம் ஒண்ணு தானே இருக்கு, ஒன்னே ஒண்ணு தானே, ரெண்டு கிடையாது. ரெண்டு இல்லாத போது பிரம்மம் ஒண்ணு பிராட்டி பிரம்மத்துவம், பிரம்மா பிராட்டிக்கு வருமானம் வராது. அப்ப பிராட்டிக்கு பிரம்மத்துவம் இல்லைன்னா என்ன வருது, பிராட்டி எதிர வருது, ஜீவாத்ம கோட்டி தான் சேர்த்தான். அப்ப பிரம்ம கோட்டில பிராட்டி சேர்க்க முடியாது. அப்ப பரமாத்மா தான் பிராட்டின்னு சொன்னா என்ன பாருங்க, பிராட்டியும் பரமாத்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரம்ம திட்டம் வரும். அப்படின்னா பிரம்மம் ரெண்டு வந்துடும், பிரம்மம் ஒன்று வரும், ரெண்டு வந்துடும். பிரம்மம் ஒண்ணுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பிரம்மம் ஒண்ணுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நம்முடைய சம்பிரதாயமே விசிஷ்ட அத்வைத்தம். என்ன புரிஞ்சுக்கோ, விசிஷ்ட அத்வைத்தம். அத்வைத்தம்னா ரெண்டாவது கிடையாது. அத்வைத்தம்னா எந்த கூடியதிலே அத்வைத்தம். விசிஷ்டம்னா கூடியது, கூடியதிலே அத்வைத்தம். ஒண்ணும் கட்டமே இல்லை. சம்பிரதாயத்தை நன்னா தெரிஞ்சுட்டா வச்சுக்கேன், கிடு 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 காலட்சேபம் கிடுகிட்டு போயிடலாம். கூடியதிலே அத்வைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம், கூடியதிலே அத்வைத்தம். அப்பனா தனக்கு நிகரற்றதுன்னு அர்த்தம். ஆனால் பிராட்டியும் பெருமாளும் சமம்னு சொல்றாங்க சுவாமி, அது உண்மைதான். பிராட்டியும் பெருமாளும் சமம்ன்றது உண்மைதான். இருப்பினும் பிராட்டி பரமாத்ம கூட்டி சேர்த்தா அப்ப விசிஷ்ட அத்வைத்தம் வராது, விசிஷ்ட துவைத்தம் வந்துடும். துவைத்தம்னா ரெண்டு. அப்ப கூடி இருக்கிற ரெண்டு ஆயிடும். விசிஷ்டம்னா கூடி இருக்கிறது, விசிஷ்ட அத்வைத்தம்னா கூடியிருப்பதில் ஒன்று. அப்படின்னா கூடி இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இருக்கு, அப்போது கூடி இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு, கூடி இருக்குன்னு அர்த்தம். விசிஷ்ட அத்வைத்தம்னா. விசிஷ்ட துவைத்தம்னா கூடி இருக்கு, அந்த கூடி இருக்கிறது ரெண்டா இருக்குன்னு வந்துடும். அப்ப ரெண்டுன்னா சாஸ்திர சம்மதமே இல்லையே, விசிஷ்ட அத்வைத்தமா இருக்காதே, விசிஷ்ட துவைத்தம் ஆகிடு போனோம். அப்ப பிராட்டி எங்க இருக்கா, ஜீவாத்மா கோட்டியதான் இருக்கணுமே தவிர பரமாத்மா கோட்டில இருக்க முடியாது. இப்ப பிராட்டி ஜீவாத்மா கோட்டி. அப்ப அந்த ஜீவாத்மாக்கள தலைவியா இருக்கா பிராட்டி, அந்த ஜீவாத்மாக்கள் தலைவியா இருக்கா. அந்த விஷயத்துல நம்ம காட்டிலும் பிராட்டிக்கு உண்டான சிறப்பே தனிதான். ஏன்னா ஜீவாத்மா கோட்டின்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் நானும் பிராட்டி ஒண்ணும் போட்டுருக்கு சுவாமி அப்படின்னு நினைக்கப்படாது. நானும் ஜீவாத்மா கோட்டி,
பிராட்டியும் ஜீவாத்மா கோட்டி. ஓ நம்மள போலதான் அப்படின்னு நினைக்கப்படாது. நம்ம கோட்டி தான் தப்பா நினைக்கப்படாது. அவளும் ஜீவாத்மா கோட்டி என்று பேச்சுக்கு. ஆனா சாஸ்திரப்படி பார்த்தா ஜீவாத்மா தான் பிராட்டி. ஆனா ஜீவாத்மா அனைவருக்கும் தலைவியாக இருந்து புருஷகாரத்தை செய்கிறாள் யாரு? பிராட்டி. ஜீவாத்மா அத்தனை பேருக்கும் பிரம்மா தொடங்கி பித்தீலிகா பரியந்தம் தான் ரொம்ப முக்கியம். பிரம்மா தொடங்கி பித்தீலிகான இரும்பு, பித்தீலிகா பரியந்தம் அத்தனை பேருக்கும் பிராட்டி தலைவியா இருந்து புருஷகாரத்தை செய்கிறாள். இந்த விஷயத்துல லோகதேச சம்பிரதாயத்துல பிராட்டிக்கு 3 ஜாகிரதையா கேட்போ. அடிய சுருக்கமா தான் சொல்ல போறேன், ஏன்னா நிறைய விரிவு வேண்டாம். ஏன்னா நமக்கு இந்த சம்பிரதாயத்துக்கு அந்த சம்பிரதாயம் என்ன பேதங்கள் பார்க்கறதுக்காக இங்க வரல. ஆனா பேதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எது சரி, எது உண்மை, எது உயர்ந்தது அப்படின்னு பாக்குற அளவுக்கு நமக்கு ஞானம் கிடையாது, அடியன் கிடையாது. அதையும் சேர்த்து எது சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சே லோகதேசனுடைய சம்பிரதாயம்னா இளலோகாச்சாரியர். லோகதேசனுடைய சம்பிரதாயத்துல பிராட்டிக்கு 3 விஷயம் ஒத்துன்னு இருக்கு. 3 விஷயம்னா, பிராட்டி புருஷகாரமாக இருப்பாள், சேஷியாக இருப்பாள், பிராபியமாக இருப்பாள். புருஷகாரனா என்னது? நம்மையும் பெருமாளையும் சேர்த்து புருஷம் கொரோதீதி புருஷகாரகா, இதன் முன்னாடி பார்த்தோம். நம்மையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை, அந்த நில புருஷகாரமா இருப்பது. அதுக்கப்புறம் சேஷியாக இருப்பது என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து தலைவர்களா இருப்பார். பிராட்டியும் சேஷி, பெருமாளும் சேஷி. அப்ப 2 பேரும் சேர்ந்து தலைவரா இருப்பார். பிராபியமா இருப்பாருன்னா, நான் புருஷார்த்தமாக கைங்கரியம் பண்றது இருவருக்கும் தான். கைங்கரியம் பண்றது இருவருக்கு தான். அப்ப 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன விஷயம்னா, பிராட்டி புருஷகாரமா இருப்பா, உபாயமா இருக்க மாட்டா. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? பிராட்டி உபாயமா இருக்க மாட்டா, புருஷகாரமாக இருப்பாள், சேஷியாக இருப்பாள், பிராபியமா இருப்பாள். அப்பனா புருஷகாரன்னா நம்மையும் பிற பகவானையும் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை புருஷகாரம். சேஷியா இருப்பதுன்னா 2 பேரும் சேர்ந்து தலைவராக இருக்கக்கூடிய தன்மை சேஷியா இருப்பது. பிராபியமா இருக்குன்னா இருவருடைய சேர்த்தியிலே கைங்கரியம், அந்த கைங்கரியம் தான் இருவருக்கு தான். இந்த 3 ஆகாரம், இந்த 3 ஆகாரம் தான் லோகாச்சாரியுடைய பட்சம், லோக தேசியம் பிரகாரம் உண்டு. ஆனால் வேதாந்த தேசியுடைய சம்பிரதாயப்படி பார்த்தா புருஷகாரமா இருப்பாள். இது லோக தேசியம் ஒத்துருக்காரு, புருஷகாரமா இருப்பாள். அதே நேரத்துல உபாயமாக பிராட்டி இருப்பார். இது உபாயமாக பிராட்டி இருப்பான்னு லோக தேசியம் ஒத்துக்கல. அப்படின்னா லோகாச்சாரம் ஒத்துக்கல. லோகாச்சாரம் உபாயம். அதே நேரத்துல பிராபியமா இருப்பார். அப்படின்னா மோட்ச பிரதித்துவம் பிராட்டிக்கு உண்டுன்னு தேசியனுடைய பட்சம். மோட்ச பகவான் தானே உபாயமா மோட்சத்தை கொடுக்கிறார். அதே போல பிராட்டியும் உபாயமாக இருந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை பிராட்டிக்கு உண்டு என்பது தேசிக பட்சம். ஆனால் பிராட்டிக்கு உபாயத்துவம் கிடையாது என்பது லோகாச்சாரிய பட்சம். இருக்கட்டும். ஆனா பிராட்டி மோட்சம் கொடுப்பாருன்னா, இந்த மோட்சம் கொடுப்பான்னு வேத லோகாச்சாரம் ஒத்துக்கல. மோட்சோபாயத்தை வந்துட்டோம்னாலே என்னத்துல ஒரு கட்டம் வரும்? சுவாதந்திரம் வந்துடும். மோட்சோபாயம் வந்துட்டனாலே சுவாதந்திரம் வந்துடும். சுதந்திரமான வஸ்து தான் மோட்சத்துக்கு உபாயமாக இருக்க முடியும். ஏன்னா நான் பாத்தி பல மோட்சம் போன்னு சொன்னோம்னா நான் சுதந்திரம் உடையனா இருக்கணும். எனக்கு அவ்வளவு தூரம் எனக்கு சுவாதந்திரம் இருக்கணும். போகணும். சுவாதந்திரம் இருந்தா தான் இவா மோட்சத்துக்கு வரலாம், அவா மோட்சத்துக்கு வரலாம், அவா மோட்சத்துக்கு வரலாம். யாரு வேணா ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தாராமன் சுதந்திரான வழியால் கொடுத்திருக்காரு. சுதந்திரான வழியால் கொடுத்திருக்காரு. அவர் என்ன பண்ணார்? கர்ம யோகமும் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணாரா? ஒண்ணும் பண்ணலையே. இல்ல சரணாகதி பண்ணாரா? ஒண்ணும் பண்ணல. எத்தையும் பண்ணாம இருக்க செய்தியும் மோட்சோபாயம் மோட்சத்தை கொடுத்தாரனோ அதான் சுதந்திரன்னு பேரு. அப்ப அந்த சுதந்திரமான தன்மை பிராட்டிக்கு வரணுமோனும். சுதந்திரமான தன்மை பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தருக்கே. மற்ற அத்தனை பேரும் பரதந்திரங்கள். பிராட்டியம் பரதந்திரை தான், பகவானுக்கு அடங்கின சரக்கு தான். நல்லா அடிக்கோடிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். பிராட்டியம் பகவானுக்கு அடங்கினவள் தான், பரதந்திரை தான். அவளுக்கு அடங்கினவாக தான் இருக்கணும்ன்றதுக்கு தான் லோகதேஷன் பட்சத்திலே பிராட்டிக்கு உபாயத்துவம் ஒத்துக்கொள்ளப்படவில்லை. அப்பனா பிராட்டிக்கு உபாயத்துவம் உண்டானா கிடையாது. இது லோகாச்சாரிய பட்சம் பிரகாரம் பிராட்டிக்கு உபாயத்தம் கிடையாது. அப்படின்னா
மோட்ச பிரதத்துவம் கிடையாது. மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மை பிராட்டிக்கு கிடையாது என்பது லோகாச்சாரிய பட்சம். மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மை பிராட்டிக்கு உண்டு என்பது வேதாந்தேசிக பட்சம். சரி சரி சுவாமி, ஆனா சேஷித்துவம் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. ரெண்டு பேரும் சேஷிதான், ரெண்டு பேரும் சேஷி. பெருமாளும் பிராட்டும் சேர்ந்து சேஷியா இருக்கார். ஆக புருஷகாரமாகவும் சேஷியாகவும் பிராபியமாகவும் இருக்கிறார் பிராட்டி. லோகதேசியின் பட்சம். புருஷகாரமா இருப்பானா நம்மையும் பகவானையும் சேர்த்து வைக்கக்கூடிய புருஷகாரம். சேஷின்னா அவ சுவாமினியா இருக்கா, பெருமாள் சுவாமியா இருக்கார், அது சேஷி. அவ அதுக்கு மேல பிராப்தியம்னா இருவருடைய சேர்த்தியிலே கைங்கரியம். இது லோகதேசிகன், அது லோகதேசிகன் பட்சம். ஆனா புருஷகாரம் உண்டு, உபாயத்துவம் உண்டு, பிராப்தியத்துவம் உண்டு. இது வேதாந்தேசிக பட்சம். இதை தவிர இன்னும் கொஞ்சம் 2-3 விஷயங்களா இருக்கு பிராட்டிக்கு உண்டா அப்படி. ஏன்னா அது அத்தனைக்கும் சாஸ்திர வாக்கியங்கள் கொண்டு அதெல்லாம் ஒவ்வொன்றும் தெரிவிக்கிறாச்சுக்கோ. அந்தந்த நிலை வரைக்கும் அந்தந்த வித்வான்களை பார்த்துக்கொண்டு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, பிராட்டி விபுவா அணுவா. இப்ப பிராட்டிக்கு உபாயத்தம் இல்லைன்றது ஜன்னாச்சாரிய சம்பிரதாயம். பிராட்டிக்கு உபாயத்துவம் உண்டு என்பது இது தேசிய வேதாந்த தேசிய சம்பிரதாயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விபுவா அணுவா, பிராட்டி விபுவா அணுவா அப்படின்றதுன்னா அவள் அணுன்றது ஜீவாத்மா கோட்டி. அணுதான். நம்மளாம் அணுஸ்வரூபம் தானே. ஜீவாத்மான அணுவா விபுவான்னு விபு கிடையாது. விபு பகவான் தான். பகவான் ஒருத்தர் தான் விபு. மற்ற அத்தனை பேரும் அணுஸ்வரூபம் தான். அப்ப பிராட்டி ஜீவாத்ம கோட்டி ஆனபடியாலே அணுஸ்வரூபம். ஆனா விபு என்று சொன்னா பரமாத்மா தன்மை வந்துருவானோ. பிராட்டி சொரூபத்தாலே அணுதான். அப்ப சொரூபத்தால அணுன்னா சொரூபத்தால விபுத்துவம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா ஆத்மா அணு ஆனபடியாலே. என்ன பாருங்க, ஆத்மாவுக்கு உண்டான அணுத்துவம் தானே இருக்கு, அதனால அணு ஆனபடியாலே. ஆனால் பகவானுக்கு தேவதேவ திவ்ய மகிஷியனும், அதனால அதனுடைய பெருமையாலே அவள் இருக்கிற எல்லா இடத்துலையும் இவனும் இருக்கிறாளும். பிராட்டி பெருமாள் எங்கெல்லாம் இருக்காளோ, எந்த மாதிரி அவதாரம் பண்ணாலும் அதே பேர பிராட்டி அவதாரம் பண்றா. அவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோ கூடயே பிராட்டி இருக்கா. அப்ப இருக்கான்னா இப்ப பிராட்டி அணுவா இருந்தா பெருமாள் எங்கெங்கெல்லாம் இருப்பாளோ அங்கெல்லாம் இருக்க முடியுமா? அடிய ஸ்ரீரங்கத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, நேரம் உடனே திருவள்ளிக்கண்ண கைங்கரியம் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அணு விபுத்துவம் கிடையாது. ஆனா பிராட்டி அப்படி இல்லையே. பெருமாள் இங்க இருக்கார், அங்க இருக்கார், அங்க இருக்கார், அங்க இருக்கார், கூடவே பிராட்டி இருக்காருனும். அப்ப எல்லா இடத்துலயும் இவளும் இருக்காரானும். அப்ப 5 இப்பதானே பார்த்தோம், பஞ்ச பிராகாரத்திலும் பிராட்டு உண்டுன்னு. பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபோகம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன, இந்த 5 நிலைகளும் பிராட்டு கூடவே இருக்காளுன்னு என்ன பார்த்தோம். அப்ப விசிஷ்டமாகத்தான் இருக்கிறாள். ஏன்? அவளோடு கூட இருக்கிறாள் அல்லவா, அதனால் விபு. அப்ப அத்தனை இடத்திலும் இவளும் கூடவே இருக்கணும் என்றால் இவளுக்கு விபத்து வரணும் இல்லையா? வரணும் இல்லையா? விபத்து இருக்கா பிராட்டிக்கு? பிராட்டிக்கு இயற்கையிலே விபுத்துவம் இல்லை. பிராட்டிக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, பிராட்டிக்கு இயற்கையாகவே விபுவான தன்மை பிராட்டிக்கு இல்லை. ஆனால் பகவானுடைய பத்தினி ஆனபடியாலே அந்த உயர்ந்த அளவுக்கு பெருமாள் அனுகிரகத்தாலே கொடுக்கப்பட்ட விபுத்துவம். அதனால் அவர் இருக்கும் இடத்தில் எல்லாம் பிராட்டி இருக்கிறாள் என்று ஏற்றுக்கொண்டாகணும். அதாவது பிராட்டி இயற்கை விபு, இயற்கையில் பிராட்டி என்ன பண்ணுங்க, இயற்கையில் பிராட்டி விபு சொல்றது யாரு? லோக வேதாந்தேசிகன். ஆனா பிராட்டி இயற்கையில் எது? விபு அல்ல, அணு. ஆனா பகவானுக்கு பத்தினி ஆனபடியாலே அவன் இருக்கிற இடமெல்லாம் பிராட்டி இருக்கிறார். அப்ப பத்தினி ஆனபடியால பகவானுடைய அனுகிரகத்தாலே இவளுக்கு விபுத்துவம் வந்துடுத்துன்னு லோகதேசிகன் பட்சம். ஆனா வேதாந்த தேசிகர் பட்சம் என்னன்னா, பிராட்டி இயற்கை விபு. ஆனா இவர் பிராட்டி இயற்கையிலேயே பிராட்டி உபாயமா இருக்கா. ஆனால் பகவானுக்கு பட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறபடியாலே அதை அடைத்துக் கொண்டு தனக்கு உபாயத்துவம் இல்லாதா போலே, தனக்கு விபுத்துவம் இல்லாதா போலே பரதத்திலே இருக்கிறார் என்று தேசிகன் பட்சம். அப்ப என்ன, உபாயத்துவம் இல்லாத போலே இருக்கா பிராட்டி. ஏன் அப்படின்னா இயற்கையிலே உபாயத்துவம் உண்டு வேதாந்த தேசிகன் பட்சம். ஆனா அவருக்கு பட்ட மகிழ்ச்சி ஆனபடியாலே, பட்ட மகிழ்ச்சி ஆனபடியால பரதந்திரம் தானே, சுவாதந்திரம் இருக்கப்படாதுன்னு பிராட்டிக்கு. எப்ப சுவாதந்திரம் இல்லையோ
அப்ப பரதந்திரி ஆனபடியாலே அப்ப என்ன பண்ணா அந்த உபாயத்தம் இல்லாத போலையும் யூத்தம் இல்லாத போலையும் இருக்கிறார். அப்ப பத்திரிகா இருக்கிறபடியாலே அவருடைய அனுகிரகத்தை தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக உபாயத்தை இல்லாத போல தனக்கு விபூத்தம் இல்லாத போல பரதந்திர இருக்கிறான்னு தேசிக்கப்படும். ஆனால் லோகதேசிகன் பக்கம் இயற்கையில் அவள் அணு, விராட்டி இயற்கையில் அணுதான். இயற்கையாக புருஷகாரம் தான், உபாயத்தும் இல்லை. என்ன பண்ணிக்கோ, இயற்கையால பிராட்டிக்கு லோகதேசிகன் லோகாச்சாரிய பட்சம். லோகாச்சாரிய பட்சம் இயற்கையிலே பிராட்டி அணு. அது மட்டுமல்ல, இயற்கையிலே புருஷகாரம் மட்டும்தான் உண்டு, உபாயத்தம் கிடையாது. ஆனால் பெருமாளுக்கு பத்னியாக இருப்பதினால் அவர் அனுகிரகத்தால் இந்த பெருமைகள்லாம் பெற்று இருக்கிறாள். அப்ப பெருமைகள்லாம் பெற்று இருக்கிறாள் என்குது இது இது லோகதேசிக பட்சம். பெருமை இயற்கையில இருக்கு, பத்னி என்பதால் மறைத்து இருக்கிறாள், இது வேதாந்தேசிக பட்சம். நல்லா புரிஞ்சுக்கோ. ரெண்டு பட்சம் என்னன்னா, பெருமைகள் இவளுக்கு இயற்கையில என்ன உபாயத்துவம் கிடையாது, புருஷகாரத்து மட்டும்தான் உண்டு, இது லோகதேசிக பட்சம். அது ஆனால் பகவானுடைய பத்தினி ஆனபடியால் இந்த பெருமைகள் இருக்கிறபடியாலே விபுத்துவம் வந்துடுத்து என்பது லோகதேசிக பட்சம். ஆனா இல்ல இயற்கையில் உபாயத்துவம் உண்டு, அவனுக்கு பத்தினி ஆனபடியாலே பரதந்திர ஆனபடியாலே அதை குறைத்து கொண்டிருக்கிறான்னு இது வேதாந்தேசிக பட்சம் இருக்கட்டும். ஆக பகவானுக்கு பத்திரின்னா என்ன வேணாலும் வரும்போது என்ன வேணாம்னா, அதனாலே பெருமைகளை சொல்லிவிடலாம். என்ன இயற்கையில் பெருமை இல்லாமல் பண்ணலாம். இவனுக்கு பத்திரின்னு சொன்னாலும் ஒரு பெருமை தானே. ஒருத்தர் பெரிய ராஜா, ஆனா அந்த ராஜா இங்க வாசல்ல போறவால கல்யாணம் பண்ணிட்டான். என்ன பண்ணணும், அவர் பெரிய ராஜா, வாசல்ல போறவால, இந்த எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு புரியத்துக்காக சொன்னேன். கல்யாணம் பண்ணிட்டா, இப்ப கல்யாணம்னா அது பட்ட மகிழ்ச்சி ஆயிட்டாலும், இப்ப அந்த ராஜாவுக்கு உண்டான பெருமைலாம் இந்த பட்ட மகிழ்ச்சி வந்துருமோனோ? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உண்டானா கிடையாது, பத்தினி ஆனபடியாலே வந்துடுத்து அப்படின்னு தெரிவிக்கிறார் லோகதேசிக. ஆனா பத்தினி என்பதனால அதை வெளிப்படுத்தினார் என்பது லோகதேசிக பட்சம். ஆக பகவானுக்கு பத்தினி என்னன்னா என்ன வேணாலும் வரும், அதனாலே பெருமைகளை சொல்லிவிடலாமே. இயற்கையில் பெருமை இல்லாமல் போனாலும் இவளுக்கு பத்தினி என்றால பெருமை இல்லையா? அப்படி அல்ல, இயற்கையிலே பெருமை இருக்கு, ஆனால் அவள் மோட்சத்தை கொடுப்பாளா என்றால் பத்தினி ஆனபடியால் அடங்கி இருக்கிற என்பதெல்லாம் கொடுக்க மாட்டாள் என்பது வேதாந்தேசிகன் பட்சம். இது யோஜனா வேதம். இந்த ரெண்டு வேதங்கள் உண்டு, சுருக்கமா சொல்றேன், ஒண்ணும் கட்டமே இல்லை. ஆனா இதை தெரிஞ்சுட்டுதான் மோட்சமான ஒண்ணும் கிடையாது. இது தேவையில்லாத வம்பு அவர் எழுதிட்டாருன்னு நீ சொன்னேன், இதெல்லாம் சொல்லியே இருக்க. ஏன்னா இயற்கையிலே லோகதேசிகன் பட்சத்துக்கு வேதாந்த தேசிக நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆக மொத்தம் 18 வித்தியாசங்கள் சொல்றார். அது மாதிரி 8 வித்தியாசங்கள் சொல்றார். அதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கா. இருக்கட்டும், இந்த பிராட்டி பிரதானமான வித்தியாசம் உண்டு, இருக்கட்டும். அப்படிங்கச்சே ஆக பகவான் மோட்சத்தை கொடுப்பாரு, பிராட்டி கொடுப்பாருன்னா பத்தினியானபடி அடங்கி இருக்கா, கொடுக்க மாட்டான்னு தேசிக பட்சம் ஏமே. ஆனா ரெண்டு பேருமே ரெண்டு பிரம்மம் இருக்குன்னு சொல்லல. வேதாந்த தேசிகனோ லோகதேசிகமோ ரெண்டு பிரம்மத்தை ஒத்துட்டானா என்ன? அது அநேகமா எந்த சம்பிரதாயம் பிரம்மம் ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான் சொல்லியிருக்க தவிர ரெண்டு யாருமே அதை ஒத்துக்கல. ஏகோன சேஷித்வம், பிரம்மம் ஒன்றே. ஆக பிரம்மம் ஒன்றேன்னு தெரிவிக்கலையா? பிரம்மம் ஒன்றுதான், மற்றது கிடையாதுன்னு தெரிவித்தார். இதோடு ஈஸ்வர பிரகரணம் முடிஞ்சிட்டு அவதாரத்தை. ஆக முதல்ல என்னென்ன பார்த்திருக்கோம் ஆச்சரியமா? பிரமாணம், பிரமேயம். பிரமாணத்துல 3, பிரமேயத்துல 7. அந்த பிரமாணத்துல 3 சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம். அது 3 அவதாரிகை. 3 அவதாரிகைன்னா 3 அவதாரங்கள். 3 அவதாரங்களை பார்த்துட்டோம். அதுக்கு மேல பிரமேயத்துல 7 அவதாரங்கள். 7 அவதாரங்கள் 6 அவதாரம் பார்த்துட்டோம். அந்த கடைசி அவதாரம் ஈஸ்வர அவதாரம். அந்த ஈஸ்வர அவதாரத்தை இதோட முடியாது. இப்ப ஈஸ்வர அவதாரம் சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா 5 பிரகாரங்கள். விண்மீது நிற்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுலெங்கும் மறைந்துரைவாய். 5 நிலைகள் சொல்லியாச்சு. அந்த 5 நிலைகளும் பிராட்டியோடு சேர்ந்துதான் பகவான் இருக்கான்னு சொல்லியாச்சு. அதுலயும் முக்கியமா அர்ச்சா சமாதி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியாச்சு. ஏன்னா எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவ சரணாதி பண்ணது அர்ச்சா சமாதி தான். ஏன் நாமே எங்க சரணாதி பண்ண முடியும்? மற்ற 4 நிலையும் சரணாதி பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதனால அர்ச்சா சமாதி தான் பண்ண முடியும்னு தெரிவித்தார். அர்ச்சைக்குண்டான பெருமை வேற எதுவும் கிடையாது என்றார். சரி சுவாமி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டே பிராட்டி உண்டா, ஏகோன சேஷித்துவம் சொல்லியிருக்கேன், பிராட்டி உண்டான்னா? ஏன்னா இந்த சம்பிரதாயமே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்.
அப்படி ஸ்ரீவைஷ்ணவ சம்பந்தம் பிராட்டுனா பிராட் எந்த நிலையும் உண்டு, அந்தர்யாமிலே உண்டு, பரத்வத்திலும் உண்டு, வியூகத்திலும் உண்டு, விபவத்திலும் உண்டு, அச்சையிலும் உண்டு அப்படின்னு தெரிவித்தார். இதோடு ஈஸ்வர பிரகரணம் என்று சொல்லக்கூடிய அவதாரிகை அந்தரையும் முடிஞ்சிருத்து. இதுக்கப்புறம் கடைசி இது அத்ரவியம். அத்ரவியம் அத்ரவியம் அத்ரவியம்னா சேர்க்கை அற்று இருப்பது அத்ரவியம்னு பேர். திரவியம்னாலே சேர்ந்து இருப்பது, ஒன்னோடு ஒண்ணு கலக்கிறதுக்கு திரவியம்னு பேரு. அத்ரவியம்னா சேர்க்கை அற்று இருப்பது அத்ரவியம். அதாவது அத்ரவியத்தின் லட்சணம் என்ன? சேர்க்கை இல்லாமல் இருப்பது அத்ரவியம். சேர்க்கை என்பது திரவியத்தில் தான் உண்டு. சேர்க்கைன்னா அது திரவியத்தில் தான் உண்டு. இப்ப ஒருத்தர் பேனா எடுத்துன்னு எழுதுறார், பேனா திரவியமா? திரவியம்தான். அப்ப பேனா எதனால எழுத முடியும்? கையில இருக்கிற விரலால பிடிச்சதுன்னு எழுத முடியும். விரல் திரவியமா? திரவியம். அப்ப விரலும் திரவியம், பேனாவும் திரவியம், ரெண்டு திரவியமும் சேர்ந்த பாருங்க. திரவியம்னு சொன்னாலே சேர்க்கை இருந்தா அதுக்கு திரவியம்னு பேரு. அது சேர்க்கை இல்லைன்னாலே அதுக்கு அத்ரவியம்னு பேரு. ரெண்டும் சேர்ந்து இல்லையா? அப்ப இந்த சேர்க்கை என்பது ரெண்டு திரவியத்துக்குத்தான் வரும். அத்ரவியமா இருந்தா சேர்க்கை வராது. அத்ரவியம் என்னன்னு சொல்லிட்டேன்னா அதெல்லாம் சேராதா சுவாமினா உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சேர்த்திருக்க சுவாமி, அத்ரவியத்துல சேர்றது என்ன செய்யறதுன்னா நல்லா வருவோம். 3 குணங்கள், சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இந்த 3 குணங்கள் அத்ரவியத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு தானமா பார்ப்போம் விஷயத்த. இப்ப அத்ரவியத்துக்கு சேர்க்க வராது. அதுல என்ன இருக்கு? சத்தம், ரஜசு, தமசு, இந்த குணங்கள் எல்லாம் அத்ரவியம். சுவாமி, சத்தமும் ரஜசும் சேராத, திரவியமாக இல்லாத ஒன்று சேர்க்க முடியாது. என்ன பாருங்க, திரவியமாக இல்லைன்னு வச்சுக்கேன், அதை சேர்க்க முடியாது. அந்த 3மே குணங்கள். சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இந்த 3மே குணங்கள். இந்த குணங்கள்னா அத்ரவியம் சேரவே சேராது. முதல்ல ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் சேரணும்னாலே அதுக்கு பல பட்சங்கள் இருக்கணும். இந்த பொருள் அந்த பொருள். இது நையாயிக மதத்துல ரொம்ப நாள் எடுத்துக்காரு, ஸ்ரீபாஷத்துல ரொம்ப நாள் எடுத்துக்காரு, நியாய மதக்காரர் ரொம்ப நாள் எடுத்துக்காரு. அப்படி இருக்கச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கணும். ஒரு பொருள் தெரியணும், அதற்கு அவயவங்கள் இருக்கணும். அவயவங்கள் இருந்தா தான் 2 பொருளை சேர்க்க முடியும். என்ன பண்ணுறோம்? அவயவங்கள்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பேனா இருக்கு, இந்த கை இருக்கு, இந்த கையில இருக்கக்கூடிய விரல் அவயவங்கள் இருக்கணும். இதுக்கு அவயவங்கள் இருக்கு. பேனாவுக்கு அவயவங்கள் இருக்கா? இருக்கே சுவாமி. பேனா கவர் இருக்கு, மூடி இருக்கு, உள்ள ரீஃபில் இருக்கு, என்னென்னோ இருக்கணும். அப்ப இதையும் அதோட எப்படி பிடிச்சுக்கிறணும், இந்த பிடிச்சிட்டா சேர்றதுணும். அப்ப அது திரவியம்னு பேரு. அது அத்ரவியம்னா அவயவங்களே இருக்காது. அவயவங்கள் இருந்தா தான் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரும். இப்ப ஒரு குணம் ஒரு திரவியத்தில் இருக்கும், ஒரு குணம் ஒரு குணத்தின் பேரில் இருக்குமானா இருக்காது. ஒரு குணமே இன்னொரு குணத்தின் பேர்ல இருக்குமானா இருக்கவே இருக்காது. புரியத்துக்காக சொன்னேன். கோபம் இருக்கு, கோபம் மனுஷன் இருக்கணும். கோபம் தயத்துல இருக்காதுன்னு இருக்காது. சுவாமி கோபம், இவர் கோபக்காரர், சுவாமி இவர் கோபக்காரர், இவர் கோபிஷ்டி அப்படின்னு சொல்றோமோ. அப்ப மனுஷன் கோபம் இருக்கு, இவர் ரொம்ப தயை உடையவர். அந்த தயையில கோபம் இருக்கு சொல்ல முடியுமா? தயை இருக்கும் போது கோபம் இருக்குமானா இருக்காது. தயை இருக்கும்போது அந்த தயையில கோபம் இருப்பானா இருக்காது. தயை என்பது குணம், கோபம் என்பது குணம். குணமும் சேருமனா சேராது. இதெல்லாம் அடிப்படையில ஸ்ரீபாஷ ரொம்ப நாள் எடுத்திருக்காரு. குணமும் சேருமனா 2மே சேராது. எனக்கு கோபம் வரும், சரி சுவாமி, சரி எனக்கு கோபம் வந்து வருமானம் அப்படிங்குவாரு. சரி உனக்கு கோபம் வருமானோ? ஆமா. கோபத்துக்கு கோபம் வருமா? சுவாமி நீங்க என்ன சுவாமி வைத்தியகாரத்தமா பேசிட்டு இருக்கீங்க, கோபத்துக்கு என்னமா கோபம் வரும்? கோபத்துக்கு கோபம் வராதுன்னு. அப்ப கோபம் யாருக்கு வரும்? மனுஷனுக்கு தான் கோபம் வரும். மனுஷனுக்கும் கோபத்துக்கு கோபம் வருமானா வராது இல்லையா? அப்ப திரவியத்தோடு சேர்ந்தால்தான் சேர்க்கை வரும். சேர்க்கை அற்று இருப்பது எது? அத்ரவியம். அத்ரவியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப சத்துவகுணமும் ரஜோகுணமும் தனோகுணமும் 3ம் சேர்ந்து இருக்குமானா இருக்காது. ஆமே நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னா
முக்குணங்களோடு கூடியவன் மனிதன். இந்த சரீரம் முக்குணத்தோடு கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்ப 3 குணங்கள் இதுல இருக்க சேர்ந்து இருக்க. அப்ப சேர்ந்து இல்லை சொல்லிட்டு இருக்கல. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 சேர்ந்து இருக்கணும். அந்தந்த விகிதாச்சாரப்படி இவர் இன்ன வர்ணம்னு வேற சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு வேற சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னென்ன குணங்கள் அதிகப்படியா இருந்தா அது பிராமணன், இன்னென்ன குணங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா இருந்தா சத்திரியன், இன்னென்ன குணங்கள் அதிகப்படியா இருந்தா வைசியன், இன்னென்ன குணங்கள் அதிகப்படியா இருந்தா சூத்ரன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும். அப்படி இருக்க செய்தே அப்ப இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இதெல்லாம் கூடி இருக்கணும். அப்ப கூடி இருக்க செய்தே இது என்னமா சுவாமி இதுல சேரல சொன்னா சேரல. இதுல இருக்கே தவிர 3 கலந்து இருக்கான்னா கிடையாது. இப்ப பிரியத்துக்காக சொன்னேன். இப்ப கலந்த கட்டியா ஒண்ணு பண்றோம், தனியா கொண்டு போய் வைக்கிறோம். அப்ப தனியா கொண்டு போய் வச்சுக்கேன், இந்த பக்கம் மாம்பழம் இருக்கு, இந்த பக்கம் வாழைப்பழம் இருக்கு, இந்த பக்கம் பலாப்பழம் இருக்கு, 3 தனித்தனியா வச்சிருக்கோம். 3 ஒண்ணும் கிடையாது. 3 சேர்ந்திருக்கா சேரல. அதே பஞ்சாமிர்தம் பண்றேன். பஞ்சாமிர்தம் பண்றச்சு அப்ப மாம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் அதே போல பலாப்பழத்தையும் முடிஞ்சு நல்லா வெட்டி ஒன்னது இப்ப சேர்ந்து இருக்கு. இப்ப ரத்தோ குணமும் தமோ குணமும் சத்துவ குணமும் எப்படி இருக்குன்னா தனித்தனியா இருக்கு. அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு குணங்கள் சேரவே சேராது. அதனாலதான் அது அத்ரவியம்னு பேரு. அந்த அத்ரவியம் 10ன்னு கணக்கு எடுத்திருக்கா. அத்ரவியம் 10 சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோ குணம் என்ன, சப்தம் என்ன, ரசம் என்ன, ஸ்பர்சம் என்ன, ரூபம் என்ன, கந்தம் என்ன, சம்யோகம் என்ன, சக்தி என்ன, 10 விதமா எடுத்திருக்கார். கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அப்படியே சிரமமா தான் இருக்கின்றத நாளைக்கு வராம இருந்துடாதீங்க. நன்னா ஒண்ணும் புரியாம ஒண்ணு போக போறது கிடையாது. ஆனா நன்னா புரியறதுக்கு உண்டான ஒரு தன்மையோட அடிய சொல்றேன். கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா எப்படியும் கொஞ்சம் இது தெரிஞ்சிருந்தது வர பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. ஆனா தெரிஞ்சுதான் ஆகணும். எதுக்குன்னா சத்துவகுணத்தை நம்ம சம்பாதிக்கணும். சத்துவகுணம் இருந்தா தான் நம்ம மேற்கொண்டு நமக்கு ஆழ்வார்களுடைய கிருபையும் ஆச்சாருடைய கிருபையும் பூர்ணமா எடுக்க முடியும். அப்ப சத்துவகுணம் வேணுமோனோ அதுக்கு என்னன்னு நாளை தினம் பார்ப்போம். ஆச்சரியமான விஷயம். இதோடு இன்னைக்கு என்ன முடிஞ்சிருச்சுன்னா இப்ப ஈஸ்வர அவதாரிகை, அதாவது ஈஸ்வர அவதாரம் முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னும் கடைசி அவதாரமா இருக்கக்கூடிய அத்ரவியம், அது ஒண்ணுதான் லாஸ்ட். கிட்டத்தட்ட இன்னொரு 4 காலட்சேபம் இல்ல 3 காலட்சேபம், 3 காலட்சேபத்துல இது சாத்வர ஆயிடும். என்னன்றது இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளை காலத்தால 10 மணிக்கு ஸ்ரீமத் பாகவதம் காலட்சேபம் உண்டு. சாயங்காலம் அதே போல 5 மணிக்கு இந்த எதிர்த்தமத தீபிகா காலட்சேபம் உண்டு. சந்தேகம் எதாவது இருந்தா அவசியம் கேட்கணும் பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பெருமானாட்சியை திருவிடேசனம், ஆச்சாரியன் திருவிடேசனம், பாகவதால் திருவிடேசனம். அப்படியே நம்ம தசன் சுவாமி 10 நிமிஷத்துல அப்படியே இது மாறிடுச்சு சாமி. சார் கொஞ்சம் விஷயம் ஏதோ மாறின மாதிரி இருக்கு. 10 நிமிஷத்துல கட்டாயி. நிச்சயமா சரியா சொன்னீங்க. அப்படியே அது திருமலை வெயில் காஞ்சிட்டு இருக்க, திடீர்னு மழை வந்துடும். அந்த மாதிரி அப்படியே பிராட்டி விஷயம் பயின்றது, அதே மாதிரி பஞ்ச பிராகாரங்கள் பயின்றது, பிராட்டி விஷயம் பயின்றது, அத்ரவியத்துக்கு வந்தவொடனே அப்படியே மாறிடுச்சு. சரி சுவாமி. ரொம்ப நல்லா இருக்கும். அத்ரவியத்துல என்னன்னா சத்துவகுணம் நம்ம சம்பாதிக்கணும், 2த்தையும் விட்டுணும், ரஜோகுணத்தையும் சமூகத்தையும் விடணும். அது என்னமா எடுத்திருக்காருன்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அநேகமா ஒரு 3-4 காலட்சேபம் தான் இருக்கும். அதிலே சாத்துவார் பண்ணிருக்காங்க.